Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Good evening everyone. ஸோ நம்ம போன கிளாஸ்ல நம்ம பேப்பர் கிளாஸ் 1ல் வெறுமனே 8 கேள்விகள் வரைக்கும் தான் பார்த்திருந்தோம். நிறைய பேர் அந்த பேப்பரை செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கலங்கிறதால நம்ம குறைவான கேள்விகளை பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில இன்றைய கிளாஸ்ல பேலன்ஸ் அறியக்கூடிய மேக்சிமமான கேள்விகளை நாம் இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். ஸோ மறுபடியும் சொல்லிக்கொள்றேன், நம்ம பேப்பர் கிளாஸ்ல அது ஒரு எக்ஸாம் பேஸ்ல போய் கொண்டிருக்கும். ஸோ எக்ஸாம் மண்டே நடைபெறும், டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அதுக்குரிய டிஸ்கஷன் நடைபெறக்கூடியதா இருக்கும். யூனிட் 1 to 4 வரைக்குமான பகுதிகள் ஆரம்ப கட்டமாக உள்ளடக்கப்படும். அதன் பிற்பாடு அடுத்தடுத்த யூனிட்டுகள் உள்வாங்கப்படும். இந்த வகையில தான் நம்ம பேப்பர் கிளாஸ் போகக்கூடியதா இருக்கும். ஸோ இப்ப கவனிங்க, நம்ம கிளாஸ்ல நம்ம செய்ய வேண்டிய அடுத்த கேள்வி 9வது கேள்வி. ரைட், 9வது கேள்வி. ஸோ 9வது கேள்வி என்ன சொல்றாங்க? ஒரு மூடிய கொள்கலன் 27 பாகை செல்சியஸில் 2:1 என்ற விகிதத்தில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வாயுக்களை கொண்டுள்ளது. என்னையா? ஆக்சிஜன் ஹைட்ரஜன் விகிதம் 2:1 இருக்குதாம் 27 பாகை செல்சியஸ்ல. ஆக்சிஜன் ஹைட்ரஜனின் சார்மூல கூட்டு திணிவுகள் முறையே 32:2. ஆக்சிஜனினதும் ஹைட்ரஜனினதும் இடை வர்க்க மூல கதிகளுக்கு இடைப்பட்ட விகிதம் என்ன? சோ பாருங்க, வாயுக்களோட அளவை பத்தி சொல்றாங்க. 2:1ங்கிற பங்குல வாயுக்கள் இருக்குதாம். ரைட். அதே நேரத்துல மூலக்கூற்று திணிவு 32:2. சோ கேள்வி என்னன்னா, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இடை வர்க்க மூல கதிகள். சோ பாருங்க, இடை வர்க்க மூல கதிகள் எடுத்த மாறுந்தால் இடை வர்க்க மூல கதிகள்ங்கிறது V7. அதாவது குறியீட்டில் நம்ம எப்படி சொல்லுவோம்னால் C²/ரூட்டாக இருக்கும். சரியான? இதை நம்ம RMS ஸ்பீடுன்னு சொல்லுவோம், இடை வர்க்க மூல கதி. ஸோ இதுக்குரிய சமன்பாடு √3RT/m என்பதனால தரப்படும். எனவே வாயுக்களோட இடை வர்க்க மூல கதி அந்த வாயுக்களோட தனி வெப்பநிலையிலையும் அவற்றினுடைய மூலக்கூற்று திணிவு மூலர் திணிவிலையும் தான் தங்கி இருக்கும். இதைத்தான் நமக்கு இந்த சமன்பாடு சொல்லி தருவோம். இப்ப இங்க ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருக்குது, சரியா? இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் 2:1 விகிதத்தில் இருக்குதான். சரி, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எவ்வளவு திணிவு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளவு அளவு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏண்டால் இடை வர்க்க மூல கதியை தீர்மானிக்கிறது தனி வெப்ப நிலையும் மூலர் திணிவும் தான். ரைட். அந்த வகையில நாம என்ன சொல்லலாம், இந்த கேள்வியில 2 வாயுக்களும் ஒரு இடத்துல இருக்குது, அதுல வெப்பநிலை 27 தான். அப்ப வெப்பநிலை மாறிலி, 3R மாறிலி. எனவே இடை வர்க்க மூல கதியானது √m நேர்மாறு விகித சமன்ங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப முதலாவது இந்த கேள்வியை நீங்க வாசித்த உடனே உங்க மனதுக்குள்ள வர வேண்டிய விடயம் இந்த முடிவு தான். இதெல்லாம் நீங்க இப்படி கூட எழுதி கொண்டிருக்க கூடாது. நீங்க ஒரு பேப்பரை செய்யக்கூடாது, ஒரு ஃபைனல் பேப்பர், நீங்க எக்ஸாம் பேப்பர் செய்றீங்க என்றால் அதுல நீங்க இந்த மாதிரி கூட எழுதி கொண்டு உங்களோட நேரத்தை வீணடிக்க கூடாது. கேள்வியை வாசிக்கக்குள்ளே ஓகே, இடை வர்க்க மூல கதினா √3RT. ஸோ இங்க T கன்ஸ்டன்ட், அப்ப V √m நேர்மாறுங்கிற முடிவு நீங்க மனதாலே எடுத்துடுது. இப்ப எடுத்துட்டீங்களா? இவ்வளவுதான் நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. அடுத்த ஸ்டெப் நீங்க விட எழுதணும். எப்படி விட எழுதுற? இப்ப என்ன கேட்கிறாங்க? ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இடைவர்க்க மூலக்கதிகளோட விகிதம் தானே கேட்கிறாங்க. ஆக ஆக்சிஜன் கதி கீழுக்கு ஹைட்ரஜன் கதி. இதுல என்ன விடயம்? ஆக்சிஜன் கதி மேலுக்கு இருக்குதுன்றால் ஆக்சிஜன் மூலர் திணிவு கீழுக்கு இருக்கட்டும், ஹைட்ரஜன் கதி கீழுக்கு இருக்குதுண்டா அதனுடைய மூலர் திணிவு மேலுக்கு இருக்கட்டும். ஏன்னா நேர் மாறுதானே, இது மேலுக்கு இருந்தா இது கீழுக்கு இருக்கும், அப்ப இது கீழுக்கு இருந்தா இது மேலுக்கு இருக்கும். சோ இதுட மூலர் திணிவு இங்க வரட்டும், இதுட மூலர் திணிவு இங்க வரட்டும், அதே நேரத்தில் ரூட்டுக்குள்ள வரட்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, √1/60. சோ விட 1/4. சோ 1:4 தான் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையிலான கதிகளோட விகிதம். அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது விட வரக்கூடியதாக இருக்கும். இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 3வதாக இருக்கு. விளங்குதா? இப்ப இந்த கேள்வியில நீங்க நேர்வீத சில பேர் இப்படி எழுதுவாங்க, இது ஆக்சிஜன் அதுல மூலர் திணிவு, திருப்பி அது ஹைட்ரஜன் அதுக்கு ஒரு நேர்வீத சமன், அதுல மூலர் திணிவு, அது ரெண்டையும் பிரிச்சு நேர்வீத சமன் 1 நேர்வீத சமன் 2 அதை போட்டு பிரிச்சு டைம் வேஸ்ட் ஆக்குறீங்க.
டைமை வந்துட்டு நீங்க வேஸ்ட் ஆகுறீங்க. அப்ப எக்ஸாம்ல நீங்க ஒரு கேள்வியை செய்யக்குள்ள எந்த அளவுக்கு ஃபாஸ்டா செய்யணுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டாவும் கவனமாவும் செய்யுங்க. கவனமா செய்யறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க சில நேரங்கள்ல இந்த பிரித்தல்கள்ல மேபி மிஸ்டேக் விட்டுடலாம். எப்படி மிஸ்டேக் விடலாம்? இந்த பிரிக்கக்குள்ள சம்டைம்ஸ் 1க்கு 4 தான் விட வரணும், நீங்க 4க்கு 1 எடுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுவோமே 4க்கு 1 எடுக்கலாம். சோ ஒரு கேள்வியை நீங்க வாசிக்கக்குள்ள சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு கேள்விகள் அணுகிறது ஆரோக்கியமானது. நீங்க ஒரு கேள்வியை செய்றீங்க, செய்யக்குள்ள முடிவுகளை நீங்க எடுத்துக்கொண்டு அந்த கேள்விகள் அணுகிறது ஆரோக்கியமானது. என்ன முடிவுகள் எடுத்துக்கொண்டு? அதாவது இப்ப இடைவர்க்க மூலக்கதி மூலர் திணிவுக்கு நேர் மாறுதானே. சோ உங்களுக்கு முதலாவது புரியணும், மூலர் திணிவு பெரிசா இருந்தா கதி சின்னனா இருக்கும். இது மனசுக்குள்ள வந்துடுது. அப்ப நிச்சயமா ஆக்சிஜன் கதியில் ஹைட்ரஜன் கதின்னு வரக்குள்ள ஆக்சிஜன் மூலர் திணிவு ஆக்சிஜன் கதிங்கு ஹைட்ரஜன் கதின்னு வரக்குள்ள ஆக்சிஜன் மூலர் திணிவு பெரியது என்பதனால கதி சின்ன பங்காரிக்கணும். ஹைட்ரஜன் கதி மூலர் திணிவு சிறியது என்பதனால கதி எப்படி வரணும்? பெரிசா வரணும். அப்ப மேலுக்கு இருக்கிற பங்கை விட கீழுக்கு இருக்கிற பங்கு பெரிசா அடிக்கணும். அந்த முடிவை நீங்க இப்ப எடுத்துடணும். அப்படி யோசிக்கக்குள்ள யோசித்து பாருங்க, உங்களோட பை மிஸ்டேக்குகள் வந்துட்டு என்ன செய்யும்னா விடுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையிலான விகிதத்துல சரியான 4வது விடையும் 5வது விடையும் வராதுங்கிற முடிவுக்கு வந்துடுவோம். மேலுக்கு ஆக்சிஜன் இருக்குதுன்னா மேலுக்கு இருக்கிற பங்கு தானே சின்ன அறிக்கணும். அப்ப 4வது விடையில பாருங்க 2க்கு 1 போறாங்க, அப்ப அது வராது. 5வது விடையில 4க்கு 1 போடுறாங்க, அப்ப அது வராது. அப்ப இந்த 2 விடையும் வராதுங்கிறத கேள்வி வாசித்த உடனேயே நீங்க எடுத்துடலாம், முடிவாக எடுக்கலாம். இப்படி நீங்க கேள்விகளை அணுகக்குள்ள கட்டாயம் என்ன செய்யணும்னால், கேள்விகள் அணுகக்குள்ள கட்டாயம் எப்படி விட வரணுங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தா, எல்லாத்துக்கும் அப்படி செய்யலாம், எப்படி விட வரலாம்ங்கிற இதை யூகிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தா அதை நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்பதான் நீங்க இந்த மிஸ்டேக்குகள் விடுறது வந்துட்டு குறையும். அது முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்ற இந்த பாயிண்ட் வந்துகிட்டு மிக பெருமதியான, உங்களுக்கு நான் சொல்ற மிக பெருமதியான ஒரு பாயிண்ட். ஒரு கேள்வி அணுகக்குள்ள மிஸ்டேக்குகளை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழி. ரைட்? இப்ப நம்ம 10வது கேள்விக்கு வருவோம். 10வது கேள்வி. கோபுரம் ஒன்றின் உச்சியிலிருந்து பந்து ஒன்று போடப்படுகின்றது. அது தனது இறுதி செகண்டில் 25 மீட்டர் தூரத்தை பயணித்ததாயின் கோபுரத்தின் உயரம் யாது? இப்ப பாருங்க, ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட ஒரு உயரத்திலிருந்து விழ விடுறாங்க. இது வந்து சும்மா மனதால் சொல்லி போட்டு போற ஒரு கேள்வி. ஒரு கோபுரத்துல உயரத்துல ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து விழ விடுறாங்க. கடைசி செகண்ட்ல அடைந்த இடப்பெயர்ச்சி 25 மீட்டரா? அப்படின்னா கோபுரத்துல உயரம் என்ன? அதான் கேள்வி. சோ உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை நீங்க சும்மா ஓய்வுல இருந்து விழவிட்டீங்கன்னா 1 செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 5 மீட்டர். ஓய்வுல இருந்து ஒரு பொருளை விழவிட்டா 1 செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 5, 2வது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 15, 3வது செகண்ட்ல அடைகிற இடப்பெயர்ச்சி 25. சோ இந்த கோபுரத்துல இது தரைய வந்து அடையக்குள்ள கடைசி செகண்ட்ல 25 மீட்டர் அடைஞ்சிருக்குதுண்டா 3வது செகண்ட்ல அது 25 மீட்டர் அடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். ஆக மொத்த இடப்பெயர்ச்சி என்ன? 25 15 5 கூட்டி என்ன வரும்? 45 மீட்டர். சோ கோபுரத்துல உயரம் 45 மீட்டர். விளங்குதா? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான் இது, மனதால செய்யறது. எல்லாருமே நேர்கோட்டு இயக்கம் தியரி படிக்கக்குள்ள இந்த மாதிரி கேள்விகளை எப்படி மனதால ஃபாஸ்டா செய்யலாம்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. எனிவே, யாருக்காச்சும் இதுல இந்த மாதிரி கேள்விகளை செய்யற மெத்தட்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா நம்முடைய ரிவிஷன் கிளாஸ்ல நாம் என்ன செய்யலாம், இந்த விடயங்கள் எல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாவே விளங்கப்படுத்தி விடுவேன் இன்ஷா அல்லாஹ். சரியான? நம்ம பேப்பர் டிஸ்கஷன்ல வந்துகிட்டு என்ன செய்யலாது, அந்த மாதிரி கூட நம்ம ஒரு தியரியை கூடுதலா டீப்பா பேசிக்கொண்டிருக்க இயலாது. அது நமக்குரிய கேள்விகள் செய்த அளவு வந்துட்டு குறைச்சி விட்டுடும். ரைட்? அப்ப 1வது செகண்ட்ல 5, 2வது செகண்ட்ல 15, 3வது செகண்ட்ல 25, 4வது செகண்ட்ல 35, 5வது செகண்ட்ல என்ன 45. சரியான? இப்படி மாறி மாறி போய்கொண்டே இருக்கு. ரைட்? அப்ப கடைசி செகண்ட்ங்கிறது 25 மீட்டர்னா இது 3வது செகண்ட். அப்ப 2வது செகண்ட் 1வது செகண்ட். அப்ப மொத்தமா இந்த கோபுரத்திலிருந்து இது அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவுனா 45 மீட்டர். ஓகே. அப்ப அந்த கேள்விக்கு பொருத்தமான விட 10வது கேள்விக்கு பொருத்தமான விட 2வதாக இருக்கும். பொருத்தமான விட 2வது. அடுத்து நம்ம 11வது கேள்விக்கு வரலாம். 11வது கேள்வி. ஓர் உடலில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக 3 விசைகள் 8 நியூட்டன், 6 நியூட்டன், 12 நியூட்டன் தொழிற்படுகின்றன.
இவ்விசைகளின் விளையுளானது 8, 6, 12 3 விசைகள் செங்குத்தா தொழிற்படுவதாம். சோ விளையுள் விசை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ முதல் 3 விசை எப்படா செங்குத்தா தொழிற்படும் அப்படிங்கிற விடயத்தை நம்ம யோசிக்கணும். 3 விசைகள் எப்படி செங்குத்தாக தொழிற்படும்ங்கிற விடயத்தை நம்ம யோசிக்கணும். நல்லா பாருங்க, 8 நியூட்டன் விசை, ரைட், ஓகே, 6 நியூட்டன் விசை, இவங்க 2 பேரும் செங்குத்தா தொழிற்படுறது ஓகே. 3வது விசையான 12 நியூட்டன் விசையும் செங்குத்தா இருக்குது. 3 விசையுமே ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்குதா. அப்ப இது எப்படி சாத்தியப்படும்? ரொம்ப சிம்பிள். 8 நியூட்டன், 6 நியூட்டன், 12 நியூட்டன். அதாவது நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க, செகண்ட் ஆக்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க, ரைட்? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை யோசித்து பாருங்க. இந்த 3 விரல்களும் எப்படி இருக்கும்? ஒன்று கொண்டு செங்குத்தா தானே இருக்குது. 8 நியூட்டன், 8 நியூட்டன், 6 நியூட்டன், 12 நியூட்டன். இதுக்கு இது செங்குத்து, இதுக்கு இது செங்குத்து, இதுக்கு இது செங்குத்து, எல்லாமே ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கு. ஆக 8, 6, 12 நியூட்டன்ங்கிற விசை உதாரணம் இப்படி 3 விசையுமே ஒன்று கொண்டு செங்குத்து வெளிநோக்கி வருவது. சோ இந்த நேரத்துல விளையுள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, 3 விசைகளும் செங்குத்து தானே. அப்ப நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. 3 விசைகள வர்க்கத்தையும் கூட்டி வர்க்க மூலம் எடுத்து விடுங்க. ஏண்டா 2 விசை செங்குத்தா இருந்தா என்ன செய்யற? PQ 2 விசைகள் செங்குத்தா இருக்குது. Pங்கிற ஒரு விசை, Qங்கிற விசை செங்குத்தா இருக்குது. அப்ப விளையுள் விசை என்னன்னு கேட்டா, செங்குத்தா இருந்தா என்ன செய்யற? 2 வர்க்கத்தையும் கூட்டி வர்க்க மூலம் எடுக்கிறது. சோ அதே ஐடியா 8, 6, 12 3மே செங்குத்தா இருக்குதா. விளையுள் என்ன அப்படின்னு கேட்டால் 8 நியூட்டன் வர்க்கம், 6 நியூட்டன் வர்க்கம், 12 நியூட்டன் வர்க்கம், 3 வர்க்கத்தையும் கூட்டி வர்க்க மூலம் எடுக்கணும். சோ எடுத்த என்ன வரும்? 64, 36, 144 கூட்டினா இது 100. அப்ப 244 நியூட்டன் வரும். விளங்குதா? நம்ம 3மே செங்குத்தா, 3 வர்க்கத்தையும் கூட்டி வர்க்க மூலம் எடுத்து விடுங்க, விட வந்து சேரும். அப்ப அந்த அடிப்படையில அந்த கேள்விக்கு பொருத்தமான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது விடை. சோ 11வது கேள்விக்கு பொருத்தமான விடை 3வது. விளங்குதா? அடுத்து மேபி இந்த கேள்விகளை நான் விளங்கப்படுத்தக்குள்ள ஏதாச்சும் உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருந்தா நீங்க அதை தெரியப்படுத்தலாம். சம்டைம்ஸ் நான் வந்துட்டு அந்த சட்டுகள் வந்துட்டு கூட ஓடிக்கொண்டிருக்கிறதால என்னால வந்துட்டு அந்த இதுக்கு ரிப்ளை பண்ண இயலாம போனால் சரியான உங்களோட டவுட்ஸை வந்துக்கிட்டு நீங்க கேட்கறதுக்காக நாங்க வந்துட்டு வாட்ஸ்அப் டெடிகேட்டடான ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருக்கிறோம். அந்த நம்பருக்கு நீங்க வந்துக்கிட்டு உங்களோட டவுட்டை வந்துட்டு போட்டு விட்டீங்கன்னா சரி. ஸோ அதாவது உங்களோட டவுட்ஸ் வரும்போது நீங்க அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கல, இந்த கிளாஸ்ல என்னால கிளியர் பண்ணிக்க முடியலண்டா அதுக்குரிய டெடிகேட்டட் நம்பர் இருக்குது. 075 2012 838. இந்த நம்பர் மூலமாக நீங்க டவுட்ஸ்களை வந்துகிட்டு உங்களோட டவுட்ஸ்களை வந்துகிட்டு தெரியப்படுத்திக் கொள்ளலாம். சரியா? 075 2012 838ங்கிற நம்பர் தான் டவுட்ஸ் கிளியரன்ஸுக்குரிய நம்பர். நீங்க போடுங்க, நாங்க 7 வரைக்கும் ரிப்ளை பண்ணி கொண்டு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியான அதே நேரத்தில் நாங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை வந்துட்டு டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வெப்சைட் மூலமாக எதிர்காலத்தில் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி செட்டப்ல வந்துக்கிட்டு இந்த டவுட்ஸ்களை கிளியர் பண்றதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வெப்சைட் அது. சரியான அது டிசைன் பண்ணப்படுது. அதுல நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாம் உள்வாங்கப்பட்ட ஒரு வெப்சைட் அது இருக்கும். எந்த அளவுக்குனால் நீங்க செல்ஃபா ஒரு எக்ஸாம் பேப்பரை வந்துட்டு டீல் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படினால் நீங்க வந்துட்டு ஒரு அது எதிர்க்கு இப்ப இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும், அதையும் சொல்லிக்கொள்றேன். அந்த வெப்சைட்ல வந்துட்டு நாங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறோம்னால், இப்ப நீங்க வந்துட்டு ஒரு மெக்கானிக்ஸ்ல உங்களோட நிலைமை, உங்களோட என்ன சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு ஒரு நிலையில இருக்கிறீங்க, அந்த மெக்கானிக்ஸ்ங்கிற யூனிட்ல உங்களோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத செக் பண்றதால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஸ்பெஷலா அந்த வெப்சைட்டை டிசைன் பண்றோம். அவங்க என்ன செய்யலாம்னா அந்த மெக்கானிக்ஸ்ல என்ன 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 வந்துட்டு செக் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது செல்ஃபாவே வந்துக்கிட்டு கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 அல்லது ஒரு 50 MCQ தரும். நீங்க அந்த MCQக்கு டிக் பண்ணி விட்டதுக்கு பிறகு அந்த MCQ தொடர்பான நீங்களுடைய மார்க்ஸ் என்னங்கிறதையும் உங்களுடைய ரேஞ்ச் எந்த உங்களுக்கு வந்து உதாரணமா
ஒரு என்ன சொல்லுவோமே மெக்கானிக்ஸ் நாலேஜ் வந்துகிட்டு 100% மேக்சிமம் உண்டா, உங்களுக்கு எத்தனை வீதம் உங்களோட நாலேஜ் இருக்குங்கிறதையும் நீங்க என்னென்ன விதமாக உங்களை டெவலப் பண்ணி கொள்ளணுங்கிற விடயத்தையும் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நீங்க எப்படி படிக்கணுங்கிற சில உங்களுக்குரிய தனித்துவமான சில ஐடியாக்களையும் தார மாதிரி ஒரு செட்டப்ல அந்த வெப்சைட் வந்துட்டு டெவலப் பண்ணப்பட்டு கொண்டு அதுக்குரிய டெவலப்பர்ஸ் வந்துட்டு அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. எதிர்காலத்துல நாங்க இன்ஷால்லா அதையும் வந்துட்டு நம்முடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கிறோம். ஸோ அதுவா செய்து கொள்ளுங்க. ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டாக இதுவரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், சிங்கள மீடியம் எதுலையுமே இலங்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு வெப்சைட்டா அதை நாங்கள் டிசைன் பண்ணணுங்கிற டார்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியான நீங்களும் உங்களுடைய சப்போர்ட்டுகளை தந்து கொள்ளுங்க. ஓகே, துவா செய்து அதாவது துவா மீன் உங்களோட பிரார்த்தனைகள்ல நீங்க சேர்த்து கொள்ளுங்க. நல்லபடியாக அந்த வெப்சைட்டும் சரி உங்களோட அவுட்புட்டும் சரி நல்லா வரணும்னு சொல்லி உங்களோட பிரார்த்தனைகளை நீங்க சேர்த்து கொள்ளுங்க. ரைட், 12வது கேள்வி. ஒரு காரானது ஓய்விலிருந்து மாறா ஆர்முடுகள் அல்பாவுடன் இயங்கி உடனடியாக தொடர்ந்து மாறா அமர்முடுகள் பீட்டாவுடன் இயங்கி நேரம் டி செகண்டில் ஓய்விற்கு வந்தது. காரின் உயர் வேகம் என்ன? சோ பாருங்க, ஒரு கார் ஓய்விலிருந்து சீராக ஆர்முடுகி அல்பாங்கிற ஆர்முடுகளோட இயங்குதான். ஸோ எழுதி பாருங்க, இந்த கேள்வியை நீங்க வாசிக்கக்குள்ளேயே உங்களுக்கு வந்துகிட்டு இதுக்குரிய என்ன டயக்ராம் எப்படி வரணும் அல்லது இதுக்குரிய என்ன கிராஃப் வந்துட்டு எப்படி வரணுங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கணும். எப்படி ஓய்விலிருந்து ஒரு அல்பாங்கிற ஆர்முடுகள் சீரான ஒரு ஆர்முடுகளோட இயங்குது, திருப்பி ஒரு சீரான அமர்முடுகள் பீட்டாவோட இயங்கி ஓய்வுக்கு வருவதான். ஸோ அல்பா பீட்டா. ஸோ கேள்வி என்னன்னா, இவர் அடைந்த மேக்சிமம் வேகம் என்ன? இதான் கேள்வி. ஸோ இந்த டிராவலிங்க்கு எடுத்த மொத்த டைம் வந்துட்டு டியா, அப்படித்தானே? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான் இதுவும். யோசித்து பாருங்க, ஒரு வேக நேர வரைபட படித்திறன் அப்படிங்கிறது படித்திறன்ங்கிறது ஆர்முடுகளை குறிக்கும், அப்படித்தானே? வேக நேர வரைபட படித்திறன் யார் அறிப்பாரு? ஆர்முடுகளாக இருப்பாரு, ஆர்முடுகளை அறிக்கும். அந்த அடிப்படையில ஓய்வுல இருந்து இதுவரைக்கும் இவர் ஆர்முடுகிறாரு. நான் இந்த ஆர்முடுகளோட இயங்கின நேரத்தை T1 அப்படின்னு சொல்றேன். அமர்முடுகளோட இயங்குறாரு, இந்த நேரத்தை நான் T2 அப்படின்னு சொல்றேன். சரியா? இப்ப இந்த அல்பாங்கிற ஆர்முடுகளோட T1 நேரம் இயங்கி ஒரு மேக்சிமம் வேகத்தை அடைந்தார் தானே. ஆக நாம் என்ன சொல்லலாம், இந்த உயரம் V, இந்த அகலம் T1, அப்படித்தானே? இப்ப யோசித்து பாருங்க, படித்திறனுங்கிறது ஒரு வரைபட படித்திறனுங்கிறது அந்த வரைப்பு நேர் எக்ஸோட அல்லது கிடையோட அமைக்கின்ற கோணத்திட டான் பருமன் என்று சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஒரு வரைப்பு இப்படி ஒரு வரைப்புன்னு போகுது, எக்ஸ் அச்சு y அச்சுனால் இந்த வரைப்புல இந்த நேர்கோட்டோட படித்திறன் என்னன்னு கேட்டா, இந்த நேர்கோட்டுக்கு y ஆல் கூறு வித்தியாசம், இது x ஆல் கூறு வித்தியாசம். ஸோ இந்த y ஆல் கூறு வித்தியாசத்திங்கள் x ஆல் கூறு வித்தியாசம், இதுல விகிதம் தான் படித்திறன். அதாவது இந்த கோணத்தை தீட்டான்னு எடுத்தீங்கன்னா டான் தீட்டா சமன் டெல்டா வையின்கள் டெல்டா எக்ஸ், இதான் படித்திறன், அப்படித்தானே? இதான் படித்திறன் சொல்றது. ஸோ அந்த வகையில ஒரு நேர்கோட்டோட படித்திறனுக்கு இதான சமன்பாடு. இப்ப யோசித்து பாருங்க, இவர படித்திறன் தான் ஆர்முடுகள். அப்ப டான் தீட்டாங்கிறது யாருன்னா இவர ஆர்முடுகள் அல்பாவை குறிக்கும். அப்ப அல்பா சமன் எதிர்பக்கம் இந்த முக்கோணி எடுத்தீங்கன்னா இதுல எதிர்பக்கம் என்ன? V, அயற்பக்கம் T1. அப்ப V இன்கு T1. விளங்குதா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அல்பாங்கிறது ஆர்முடுகள், ஒரு வேக நேர வரைபட படித்திறன் ஆர்முடுகளை தரும். படித்திறன் யாரு? y அச்சிங்கில் x அச்சு அல்லது டான் தீட்டா. அப்ப எதிர்பக்கம் V, அயற்பக்கம் T1. அப்ப V இன்கில் T1 தான் படித்திறன் அல்பா. சரி, அப்ப V இன்கில் T1 தான் அல்பாண்டா T1 சமன் என்ன? V இன்கில் அல்பா. இதே மாதிரி இவர படித்திறன் எடுத்தீங்கன்னா பீட்டா, எதிர்பக்கத்தீங்கள் அயற்பக்கம், எதிர்பக்கம் என்ன? இந்த முக்கோணி எடுத்தா V.
அயற்பக்கம் என்ன T2. y ஆல் குறி வித்தியாசத்திங்கள் x ஆல் குறி வித்தியாசம். சோ v இன்கிள் T2 தான் பீட்டா. அப்ப T2 சமன் என்ன v இன்கிள் பீட்டா. இப்ப மொத்த நேரம் எவ்வளவு t. சோ t சமன் T1 பிளஸ் T2 வரும். அப்படிதானே? அப்ப T1 என்னன்னு தெரியும் v இன்கிள் ஆல்பான்னு தெரியும். T2 என்னன்னு தெரியும் v இன்கிள் பீட்டான்னு தெரியும். ரைட்? அப்ப இதுல இருந்து நீங்க v எடுக்கலாமா இல்லையா? v கண்டுபிடிக்கலாம். சோ போமசி எடுத்தீங்கன்னா இங்க ஆல்பா அப்ப பீட்டாவால பெருக்குங்க, இங்க பீட்டா ஆல்பாவால பெருக்குங்க, ஆல்பா இன்டு பீட்டா. போமசி எடுக்கிறது தெரியுங்க இல்லையா? ரைட்? இப்ப இதுல இருந்து v சமன் இவர் இங்கால வந்தா ஆல்பா பீட்டா கீழுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா இவர் இங்கால வரட்டும் இன்டு t. இப்படி வரும். அதாவது இந்த இடத்துல நான் செய்தது என்னன்னு உங்களுக்கு விளங்கலண்டா பிரச்சனை பிசிக்ஸ் இல்ல, பிரச்சனை உங்களோட 10ஆம் ஆண்டு மெத்ஸ் தான் அல்லது 9ஆம் ஆண்டு மெத்ஸ் தான் பிரச்சனை. ஏன்னா இது வந்துட்டு வெறும் எழுவாய் மாற்றம் ஒன்று நான் செய்து வச்சிருக்கிறேன். விளங்குத நம்ம இன்னும் ஐடியா எடுத்த முடியும். அப்ப ஆர்முடுகள் வேக மாற்றத்திங்கள் நேரம் யோசித்தாலும் சரி. அப்ப அல்பாங்கிறது ஆர்முடுகள் வேக மாற்றம் 0 விக்கு போகும், வேக மாற்றம் v நேரம் T1. அமர்முடுகள் வேக மாற்றத்திங்கள் நேரம் வேக மாற்றம் v நேரம் T2. அப்ப v இன்கிள் T2. சரியா? அப்ப இதுல இருந்து T1 T2 எழுவாய் மாற்றம் செய்து மொத்த நேரம் Tக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும் இல்லையா? அப்ப T1 பிளஸ் T2 தான் T. சோ பிரதியிட்டு v எழுவாய் மாற்றம் செய்யறோம். அந்த அடிப்படையில இந்த கேள்விக்குரிய பொருத்தமான விடை, இந்த 12வது கேள்விக்குரிய பொருத்தமான விடை எடுத்தீங்களா இருந்தால் எத்தனாவது விடை? 4வது விடை வரும். சோ 12வது கேள்விக்கு பொருத்தமான விடை 4வது. சோ பாருங்க அப்போ இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. மேபி சில பேர் வந்து என்ன செய்யறது, இது ஒரு சிக்கலானதா பாக்குறது. சொல்ல போனா நம்ம இதை கூட எழுதியிருக்க தேவை, டிரெக்டா இவ்வளவோட ஸ்டெப்ல முடிச்சிருக்கலாம் விடைய. விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி இதெல்லாம் எழுதுனேன். இல்லாட்டி நம்ம கேள்வி ஒன்று நீங்க செய்யணுமா இருந்தா இவ்வளவோட முடிச்சிருக்கேன். உங்களுக்கு விளங்கத்தானே வேணும். வேக மாற்றம் v, அதுக்கு அடுத்த நேரத்தை பிரிச்சு வரதான ஆர்முடுகள். அப்ப நேரம் என்னன்னு கேட்டா வேக மாற்றத்திங்கள் ஆர்முடுகள் v இங்கிள் ஆல்பா, இங்க v இங்கிள் பீட்டா. அதான் நேரம். 0 விக்கு போகுது, அதான் வேக மாற்றம் இல்லையா? ஓகே, 13வது கேள்விக்கு வருவோம். ஒரு குற்றலை தாங்கியில் இரு தட்டுகளுக்கிடையிலான இடைவெளி பகுதியினூடு, ஒரு குற்றலை தாங்கியில் இரு தட்டுகளுக்கிடையிலான இடைவெளி பகுதியினூடு அலை செல்வதை ஒரு காட்டுகின்றது. பி பகுதியிலிருந்து Q பகுதியில் மாறுவது அலையின், பி பகுதியிலிருந்து Q பகுதியில் மாறுவது அலையின் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி அலை முகங்களை தந்திருக்கிறாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்குள்ளால போகுது. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சிறிய இடைவெளிகள்ல ஒரு அலை செல்லும் போது அல்லது ஒரு விளிம்புல ஒரு அலை போய் படும் போது கோணல் அடையக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த அலை முகங்கள் வளைவடையக்கூடியதாக இருக்கும் சொல்லி சொல்லுவோம். இதான் நம்ம கோணல்னு சொல்றேன். இப்படி ஒரு அலை கோணல் அடையக்குள்ள என்னென்ன கணியங்கள் அங்க மாறும் என்பதைத்தான் இந்த 13வது கேள்வியில கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அலை பயணிக்கக்குள்ள இடைவெளியை தாண்டி போகக்குள்ள வளைதானே. சோ இதுல என்னென்ன கணியங்கள் மாறும்ங்கிறதான் இங்க கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. நல்லா விளைய கொள்ளுங்க. இது ரெண்டுமே ஒரே ஊடகம் தான். நீங்க ஊடகம் எல்லாம் மாறினா அவங்க சொல்லல. சோ இதுவும் ஒரே ஊடகம் தான். இடையில ஒரு தடை ஒன்று இருந்துச்சு, இடைவெளியை தாண்டி போகுது, அவ்வளவுதானே. சோ ஊடகம் மாறல, சோ வேகம் மாறாது. ஏண்டா v சமன் f lambda. மீடிரன் மாறாது. ஏன் மீடிரன் மாறாதுன்னா, மீடிரன்ங்கிறது ஒரு அலை முதல்ல தங்கி இருக்கிற ஒரு கணியம். இது நாம இதுக்கு முதல் ஒரு கேள்வியிலையும் சொல்லி இருந்தேன். அலையை உற்பத்தி செய்யற கணியம், அலையை உற்பத்தி செய்யற பொருள்ல தான் மீடிரன் தங்கி இருக்கு. எனவே மீடிரன் வந்துட்டு மாறாது, ஒரு மாறா கணியமா இருக்கும். அதே நேரத்துல ஊடகம் எல்லாம் மாறலையே, சோ வேகம் மாறாது, சோ அலை நீளமும் மாறாது.
வேகம், அலைநீளம் இது எதுவுமே மாறாது. சரியான? மீடியன் மாறல, ஊடகம் மாறல. ஸோ அலைநீளம், வேகம்லாம் என்ன செய்யாது, இங்க மாறப்போறது இல்லை. அதே நேரத்துல இந்த அலைகள் ஒரு தடையை தாண்டி வெளியில போகுது. இந்த இடைவெளிக்குள்ளால ஒரு தடையை தாண்டி வெளியில போகுது. இப்ப என்ன நடக்கும்னு யோசித்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு தடையை தாண்டி இந்த அலைகள் வெளியில போகுதுன்றால் இந்த அலைகளோட சக்தியில ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு தடையை தாண்டி தானே வெளியில போகுது. அப்ப அந்த தடைக்காக, அந்த தடையை எதிர்கொள்றதுக்காக ஒரு சக்தி இழக்கப்பட்டிருக்கு. எனவே இங்க இருக்கிற சக்தியை விட இந்த அலைகள் கொண்டிருக்கிற சக்தி இங்க எப்படி இருக்கும்னா குறைவா இருக்கும். உங்களுக்கு தெரியும், அலைகளோட சக்தி குறைவடைந்தால் அலைகளோட சக்தி தங்கி இருக்கிற கணியம் அதனுடைய வீச்சம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒளி அலைக்கு நீங்க ஒழுங்கா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒளி எடுத்தீங்கன்னா ஒளி அலைகளை பொறுத்த வரையில வீச்சத்திர வர்க்கத்துக்கு சக்தி நேர்விகித சமன்னு சொல்லுவாங்க. அலைகளோட சக்தியை பொறுத்த வரையில அது வீச்சத்திட வர்க்கத்துக்கு நேர்விகித சமன்னு சொல்றது. எனவே ஒரு தடையை தாண்டி போறதால சக்தி குறைவடையும். சக்தி குறைவடை இருந்தால் அதனுடைய வீச்சம் குறைவடை. அந்த அடிப்படையில இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்களா இருந்தால் மூன்றாவது விட வரும். மூன்றாவது விட வரும். விளங்குதா? அடுத்து 14வது கேள்விக்கு வருவோம். 14வது கேள்விக்கு வருவோம். சரியா? அப்ப ஐடியா என்னன்னா ஒரு தடையை தாண்டக்குள்ள சக்தி ட்ராப் ஆகும். ஒரு முக்கியமான கேள்வி அது. இது வந்துட்டு ஒரு கேம்பிரிட்ஜ் பேப்பர்ல வந்து ஒரு கேள்வி, கேம்பிரிட்ஜ் ஏ லெவல் பிசிக்ஸ்ல வந்து ஒரு கேள்விதான் இது. அது வளமைக்கு மாற்றமான ஒரு கேள்விங்கிறதால தான் நான் இதை செலக்ட் பண்ணி இருந்தேன். இப்ப ஒரு தடையை தாண்டக்குள்ள என்ன செய்யுது, சக்தி வந்துட்டு ட்ராப் ஆகும். அப்ப கோணல்ல வந்துட்டு சக்தி மாறும், அதனால வீச்சம் மாறும். பதினான்காவது கேள்வி, உருவில் காட்டப்பட்டவாறு வழியிலிருந்து ஓர் கண்ணாடி குமிழின் மையத்தை நோக்கிய திசையில் ஒளிக்கதிர் செலுத்தப்படுகின்றது. இவ் ஒளிக்கதிரின் தொடரும் பாதையை திறம்பட வகை குறிப்பது. சோ பாருங்க, உருவில் காட்டப்பட்டவாறு வழியிலிருந்து கண்ணாடியின் மையத்தை நோக்கி ஒளிக்கதிர் செலுத்தப்படுகின்றது. தொடர்கின்ற இந்த ஒளிக்கதிர பாதையை கேட்கிறாங்க. நல்லா பாருங்க, நீங்க இது கண்ணாடி, இது வழி இல்லையா? இது வழி. சோ வழியிலிருந்து கண்ணாடிக்கு போகுதுன்றால் ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். பொதுவா ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு ஒரு ஒளிக்கதிர் போகக்குள்ள அந்த ஒளிக்கதிரானது செவ்வனை நோக்கி முறிவடை என்று சொல்லுவோம். ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகக்குள்ள அந்த ஒளிக்கதிர் என்ன செய்யும், செவ்வனை நோக்கி முறிவடை என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு ஒளிக்கதிர் ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கோ அல்லது அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கோ அந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக பயணிக்குமா இருந்தால், அந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக செலுத்தப்படுமாக இருந்தால் அந்த ஒளிக்கதிர் முறிவடையாது, டைரக்டா அப்படியே போகக்கூடியதா இருக்கு. செங்குத்தா பட்டா முறிவடையாது, குறிப்பிட்ட கோணத்துல பட்டாதான் முறிவடையும். அந்த அடிப்படையில ஒரு வட்ட மேற்பரப்பு எடுத்தீங்கன்னா அல்லது ஒரு கோள மேற்பரப்பு எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு தெரியும், இது நீங்க ஓ லெவல்லையே படிக்கிற ஒரு விடயம். ஒரு கோள மேற்பரப்பு அல்லது ஒரு வட்ட மேற்பரப்பு எடுத்தால் அந்த மேற்பரப்புக்கு நீங்க ஒரு புள்ளியை தொட்டுட்டு போற மாதிரி ஒரு கோட்டை கீறினீங்க என்றால், ஒரு மேற்பரப்புக்கு அந்த வட்டத்தில மேற்பரப்புக்கு அதனுடைய ஒரு புள்ளியை தொட்டுட்டு போற மாதிரி ஒரு கோட்டை கீறினீங்கன்னா அதுதான் அதனுடைய தொடலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தொடலிக்கு நீங்க மையத்திலிருந்து
ஒரு ஆரை கோடை வரைஞ்சிங்கன்னா, அந்த புள்ளிக்கு ஒரு ஆரை கோடை வரைஞ்சிங்கன்றால் அந்த ஆரை கோடு அந்த தொடலிக்கு செங்குத்தா அடிக்கும். சோ ஆரை கோடு தொடலிக்கு எப்படிப்பட்டது என்றால் செங்குத்தானது. சோ இப்ப யோசித்து பாருங்க, நாம இந்த ஒளிக்கதிரை மையத்தை நோக்கி அனுப்புறோம். சோ ஒளிக்கதிர் இப்படி அனுப்பப்படுவது. இந்த இடத்துல இந்த கோலத்திட மேற்பரப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வளைஞ்சு போற பகுதி எடுத்தீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் இந்த ஐடியா பொருந்தும். எல்லா இடத்துலயும் இந்த ஐடியா பொருந்தும். ஒரு வளைஞ்சு போற ஒரு பாதை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த பாதையில அந்த இடத்துல மேற்பரப்பு என்னன்னு கேட்டா, இந்த இடத்துக்குரிய மேற்பரப்பு என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல நீங்க வரைகின்ற தொடரி. இந்த இடத்துல மேற்பரப்பு என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல நீங்க வரைகிற தொடரி. சோ மேற்பரப்புங்கிறது அந்த இடத்துல அந்த புள்ளிக்கு நீங்க வரைகிற தொடலியாகத்தான் இருக்கும். எனவே இந்த இடத்துல தான் ஒளிக்கதிர் படுவது. சோ இந்த இடத்துல நீங்க ஒரு மேற்பரப்பை இப்படி வரைங்க. இப்படி ஒரு மேற்பரப்பை வரைஞ்சிங்கண்டா, இதுதான் இந்த கோள மேற்பரப்புக்கு இந்த கோலத்தை பொறுத்தவரையில இந்த புள்ளிக்குரிய மேற்பரப்பு. சோ இங்கிருந்து வார இந்த ஒளிக்கதிர் இந்த மேற்பரப்புக்கு எப்படி இருக்க போகுது யோசித்து பாருங்க. தொடலிக்கோடா இது இருக்குதுண்டா, ஆரைக்கோடு என்ன அரிக்கும்? செங்குத்தா அரிக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த மேற்பரப்புக்கு ஒளிக்கதிர் செங்குத்து. ஒளிக்கதிர் செங்குத்தா படுவது என்றால் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? அந்த ஒளிக்கதிர் முறிவடையாம அப்படியே போகும். இப்ப போயிட்டா இன்னும் கதை முடியல. இப்ப திருப்பி இங்க வருது. நல்லா பாருங்க, இந்த இடத்துல இப்ப நீங்க தொடலிக்கோட்டை வரைங்களே, அதான மேற்பரப்பு. இந்த மேற்பரப்புக்கு இப்ப இந்த ஒளிக்கதிர் எப்படி படுவது? மறுபடியும் செங்குத்தாத்தான் படுவது. எனவே இந்த ஒளிக்கதிர் முறிவடையாமல் அப்படியே பயணிக்கும். சோ இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருத்தமான விடை 5வது விடையாக வரும். 5வது விடை வரும். விலங்குது என்ன காரணம்? ஏன்னா நீங்க செங்குத்து அனுப்பியிருக்கிறீங்க ஒளிக்கதிர், அப்ப அது முறிவடையாது. வேறொரு கோணத்தில் அனுப்பியிருந்த, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லைட்ஸ்ல வானவில்கள் சம்பந்தமாக சில நேரங்களில் படிச்சிருக்கலாம். வானவில்ல உருவாக்கத்தை ஒளிக்கதிர்கள் முறிவோடு கனெக்ட் பண்ணி விளங்கப்படுத்துவாங்க, தனித்தெரிப்பெல்லாம் விளங்கப்படுத்துவாங்க. அப்படி தனித்தெரிப்பு வானவில்ல உருவாக்கம் சம்பந்தமாக படிக்கக்குள்ளேயும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா, அந்த கோலத்துக்கு வந்துட்டு ஒளிக்கதிர் வேற ஒரு கோணத்துல அனுப்பப்படுறதாக, நீர்த்துளிக்கு ஒளிக்கதிர் வேற ஒரு கோணத்துல போற மாதிரி கீறித்தான் படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க நான் என்ன செஞ்சேன்னா, மையத்தை நோக்கி ஒளிக்கதிர் வர மாதிரி கேட்டேன். அப்ப இங்க முறிவடைகிறது ஒடுக்கறிவுள்ள செவ்வனை நோக்கி விலகு செவ்வனை, ஏன்னா வார ஒளிக்கதிர் செவ்வனுக்குள்ளாம் போகுது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு கோலத்துக்கு செவ்வன் வரையணும்டா நீங்க மையத்திலிருந்து இருந்து ஒரு கோட்டை வரைஞ்சீங்கன்னா சரி. இப்ப இந்த இடத்துல நீங்க செவ்வன் வரையணும். நீங்க மையத்திலிருந்து இப்படி ஒரு கோட்டை வரைஞ்சீங்கன்னா அதான் செவ்வன். ஏண்டா இந்த கோடு இந்த மேற்பரப்புக்கு எப்படி இருக்கும்? செங்குத்தா இருக்கும். அப்ப கோல மேற்பரப்புக்கு நீங்க செவ்வன் வரைகிறண்டாலே மையத்திலிருந்து வரைகிற கோடாத்தான் இருக்கும். இப்ப மையத்திலிருந்து வரைகிற கோடு செவ்வன் அரிக்குதா, செவ்வன் வழியே தான் ஒளிக்கதிர் அனுப்பப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அடுத்து 15வது கேள்வி. இதுல இந்த செவ்வனை நோக்கி செவ்வனை விளத்தினா என்ன ஆக்சுவல் மீனிங் என்ன? செவ்வனை நோக்கி முறிவடைகிற, செவ்வனை விளத்தி முறிவடைகிற, இதுல ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறதுல நான் இங்க வந்துட்டு பேசி கொண்டிருக்கல, கூட டைம் போயிடும் இல்லையா? ரைட், அதுக்குரிய விடயங்களா மறுபடியும் சொல்றேன். அது தியரியில ஆழத்தை நீங்க பேசணும். தியரியில உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா அதை நாம ரிவிஷன்ல பாத்துக்குவோம். இப்ப நம்ம லைட்ஸ் இந்த பேப்பரை செய்யறோம், சரியான லைட்ஸுக்குரிய ரிவிஷன் வரக்குள்ள இதை நாம என்ன செய்வோம், இன்னும் விரிவாக பேசுவோம். செவ்வனை நோக்குறண்டா என்ன மீனிங் என்ன, அது கூட நிறைய பேருக்கு தெளிவில்லை. செவ்வனை நோக்குறண்டா சும்மா இப்படி கீறிட்டுவாங்க, சில இடங்கள்ல அது குழப்ப ஆரம்பிச்சிடும். அப்ப செவ்வனை நோக்குறண்டா என்ன, செவ்வனை விளத்துறண்டா என்ன, ஒரு வில்லைக்குள்ள ஒளிக்கதிர் போவக்குள்ள ஒருங்குதுண்டா என்ன, விரியுதுண்டா என்ன. ஒருங்குறண்டா இப்படி போனாலே ஒருங்குறன்னு எடுத்துக்கொள்வாங்க, இப்படி போனாலே விரியுறன்னு எடுத்துக்கொள்வாங்க. அப்படி இல்லாத சில ஐடியாஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அந்த ரிவிஷன் கிளாஸ்ல நம்ம பேசிக்கொள்ளலாம். தொடர்ச்சியான கிளாஸ் தானே அது. அப்ப நீங்க பயப்பட தேவையில்லை. இதுகள்ல எதுவும் பிரச்சனைகள் இருந்தா உங்களுக்குரிய சொல்யூஷன் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், நம்மளோட ரிவிஷனுக்குள்ளால அது வந்து சேரும். அடுத்து 15வது கேள்வி. ஓர் ஒளி முதல் ஒளியின் கதியை காட்டிலும் விரைவான கதியுடன் வலப்பக்கமாக இயங்குகின்றது. பின்வரும் உருக்களில் எது அலைமுகங்களின் செலுத்துகையை சரியாக காட்டுகின்றது? பின்வரும் உருக்களில் எது அலைமுகங்களின் செலுத்துகையை சரியாக காட்டுகின்றது?
ஸோ பாத்தீங்கன்னா இது நேரடியான ஒரு தியரி கேள்வி ஒன்றுதான். ரைட், எல்லாருமே டொப்ளர் எஃபெக்ட் படிச்சதுக்கு பிறகு சோனிக் பூம் ஷாக் வேவ் சம்பந்தமாகலாம் படிச்சிருப்பீங்க. சோனிக் பூம் ஷாக் வேவ் சம்பந்தமாக படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு ஒளி முதல் சரியா ஒளிர வேகத்தை விட கூடிய வேகத்தோட பயணிக்கக்குள்ள அந்த ஒளி முதல் உருவாக்கக்கூடிய அலைமுகங்கள் எவ்வாறு அமையுங்கிற விடயம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஒளி முதல் மூணு மூணு பகுதியா நான் அதை சொல்லித்தாரன். ஒரு ஒளி முதல் ஓய்வுல இருந்து கொண்டு சவுண்ட ஒளிய பிறப்பிக்கிருந்தால், ஓய்வில் இருந்து கொண்டு ஒரு ஒளி முதல் ஒளிய பிறப்பிக்கிருந்தால் அந்த அலைமுகங்கள் சீரான ஒரு மையத்தை கொண்ட வட்டங்களாக இருக்கும். ஒரே மையத்தை கொண்ட வட்டங்களாக இருக்கும். எப்ப ஒரு ஒளி முதல் ஓய்வுல இருந்து கொண்டு ஒளிய பிறப்பிக்குமா இருந்தால் அதனுடைய அலைமுகங்கள் எப்படி இருக்கும்? அந்த வட்டத்துல ஒரு மையத்தை கொண்ட வட்டங்களாக இருக்கும். அதே இது ஒரு ஒளி முதல் ரைட் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல இயங்குகின்றால், எப்படிப்பட்ட வேகம்? இது ஓய்வு. எப்படிப்பட்ட ஒரு வேகம் என்றால் ஒளிர வேகத்தை விட குறைந்த வேகத்தோட இயங்குது. இயங்கினால் அந்த நேரத்துல அலைமுகங்கள் எடுத்தீங்கன்னா இவ்வாறு வரும். இதை வச்சுதான் நீங்க டொப்ளர் எஃபெக்ட படிக்கிறது இல்லையா? சரியா? ஒரு பக்கம் நெருக்கமாக இருக்கும், இன்னொரு பக்கம் இடைவெளி கூடியதாக இருக்கும். இந்த டைம்ல என்ன மீனிங்னா இந்த ஒளி முதல்ட வேகமானது ஒளிர வேகத்தை விட சிறியதாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒளிர வேகத்தை விட ஒளி முதல்ட வேகம் சின்னனா இருந்தா இப்படி வரும். இதுக்கு தான் டொப்ளர் எஃபெக்ட் அப்ளை ஆகும். ஸோ மூணாவது விடயம் தான் என்ன? ஒளி முதல்ட வேகம் ஒளிர வேகத்தை விட பெருசா இருக்கிறது இல்லையா? ஒளிர வேகத்தை விட ஒளி முதல்ட வேகம் பெருசா இருக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் நடக்கும்னால் கூம்பு உருவாக ஆரம்பிக்கும். இப்படி வரும். காட்டுவாங்க இல்லையா? ஷாக் வேவ்ஸுக்குரிய பகுதி, சோனிக் பூமுக்குரிய பகுதி இந்த மாதிரி வரும். இது எப்ப? ஒளி முதல்ட வேகம் ஒளிர வேகத்தை விட பெரியதாக இருக்கக்குள்ள, ஒளிர வேகத்தை விட பெரியதாக இருக்கக்குள்ள. இப்படி மூணு சந்தர்ப்பங்களை உங்களுக்கு யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். ரைட், அந்த அடிப்படையில் இந்த கேள்வி இது நேரடியான தியரி கேள்வி தானே. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன? வலப்பக்கமா இயங்குது. அப்ப ஒளி முதல் இந்த பக்கம் இயங்கி கொண்டு போகுது. ஸோ வலப்பக்கமா இயங்குதுண்டா இந்த கேள்விக்கு பொருத்தமான விட முதலாவது விடையாக வரும். ஸோ 15வது கேள்விக்கு பொருத்தமான விட முதலாவது. சரியானே? இதுல 5வது விடையை பத்தி சொல்லுங்க. இது ஓய்வு. இது ஒளி முதல்ட வேகம் ஒளிர வேகத்தை விட சிறியது. டொப்ளர் எஃபெக்ட் அப்ளை ஆகக்கூடியது. இங்க ஒளி முதல்ட வேகம் ஒளிர வேகத்தை விட பெருசா இயங்குது. இப்படி போகுது. இப்ப நான் கேட்கிறேன் 5வது விட, இன்னொரு சந்தர்ப்பத்தை கீழே 5வது விட என்னத்தை பத்தி பேசுது? 5வது விட 5வது படத்தை பாருங்க. அப்போ எஸ் என்ன? ஒளி முதல்ட வேகம் ஒளிர வேகத்துக்கு சமனாரிக்கிற சந்தர்ப்பம் தான் 5வது படம். ஒளி முதல்ட வேகம் ஒளிர வேகத்துக்கு எப்படி இருக்கிறது? சமனாரிக்கிற சந்தர்ப்பத்தை தான் 5வது படம் காட்டிக்கொண்டு இருக்குது. சரியானே? ரைட். ஸோ இதெல்லாமே அழகா அனிமேஷன்ல தியரிகள்ல படிக்கக்கூடிய விடயங்கள். நம்மளோட ரிவிஷனையும் பார்க்கலாம். அடுத்து 16வது கேள்வி. 16வது கேள்வி. அதிகமான பேர் பொதுவா பிளவிடுற ஒரு கேள்வி இது. அதிகமான பேர் பிளவிடுற ஒரு கேள்வி. சரியா? பாருங்க. ஓர் நீட்சி அடையாத விச்சுருளில் முதல் எக்ஸ் நீள நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W1 அடுத்த எக்ஸ் நீள நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W2 ஆகும் எனின் W1க்கும் W2க்கும் இடையிலான தொடர்பு கேட்டிருக்கிறாங்க. என்ன? ஒரு விச்சுருளை பத்தி பேசுறாங்க. ஒரு நீட்சி அடையாத ஒரு விச்சுருள். சரியா?
இந்த விச்சுருளுக்கு இங்க இருந்து இந்த விச்சுருள் அப்படியே இழுக்கிறாங்க. முதல் எக்ஸ் நீட்சி அடைகிறதுக்கு இந்த விச்சுருள் எக்ஸ் நீட்சி அடைகிறதுக்கு செய்யப்பட்ட வேலை W1. அடுத்த எக்ஸ் நீட்சி அடைகிறதுக்கு செய்யப்பட்ட வேலை W2. சோ கேள்வி என்னன்னா W1க்கும் W2க்கும் என்ன தொடர்பு? இதுதான் கேள்வி. ரைட், கவனிங்க. உங்களுக்கு தெரியும் நீட்சியோட ரைட் விசை நீட்சிக்கான கிராஃப் தெரியும். விசை ஒரு விச்சுருளுக்கு வழங்கப்படுகின்ற விசையும் அதில் ஏற்படுகின்ற நீட்சிக்குமான கிராஃப் தெரியும். எப்படி வரும்? விச்சுருள் வழங்கப்படுற விசைக்கு நீட்சிக்குமான கிராஃப் ஒரு நேர்கோடா இருக்கும். ஏன்னா ஹூக்கின் விதிக்கு அது கட்டுப்படும் அப்படின்னு சொல்லுவோம். இதுல விசை நீட்சிக்கான கிராஃப்ட பரப்பு இருக்கிட்டாங்க. அந்த பரப்பு செய்யப்பட்ட வேலையை தரும்னு சொல்லுவோம் இல்லையா? விசை நீட்சிக்கான கிராஃப்ட பரப்பு செய்யப்பட்ட வேலையை தரும். இதுல முதல் எக்ஸ் நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W1. அடுத்த எக்ஸ் நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை என்னங்கிறதான கேள்வி. W2க்கும் தொடர்பு தான கேள்வி. யோசித்து பாருங்க. இதுல இந்த பரப்பு தான் முதல் எக்ஸ் நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை, சேமிக்கப்பட்ட சக்தியை தரும். சோ இதுதான் யாரு? W1. இந்த பரப்பு அடுத்த எக்ஸ் நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலைண்டா இந்த பரப்பு தான் W2. யோசித்து பாருங்க. இந்த பரப்புக்கும் இந்த பரப்புக்குமான தொடர்பு என்ன வரும்? நல்லா பாருங்க. இதே நீட்சி தான் இங்கேயும் வருவது. சோ இந்த முக்கோணிட பரப்பும் இந்த முக்கோணிட பரப்பும் எப்படி இருக்க போகுது? சமனா இருக்கும். சோ இது W1 இந்த முக்கோணிட பரப்பு W1. இதுல பாருங்க, இது ஒரு செவ்வகம் தானே. இதுலயும் இதே மாதிரி ரெண்டு முக்கோணம் இருக்குது. இதே அகலம் தானே, இதே உயரம் தானே. அப்ப இதே மாதிரி ரெண்டு முக்கோணம் இங்க இருக்குது. அப்ப இதுவும் W1, இதுவும் W1. எனவே அடுத்த எக்ஸ் நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டா W1 W1 W1. அதாவது W2 என்னத்துக்கு சமன்டா 3W1க்கு சமம். அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருத்தமான விடை மூன்றாவதாக இருக்கு. விடங்க என்ன செஞ்சோம்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வழங்கப்பட்ட விசையும் நீட்சியின் தொடர்படுத்துற கிராஃப் கீறன் ஹூக்கின் விதிக்குரிய கிராஃப் கீறி போட்டு சொல்றேன். முதல் எக்ஸ் நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W1, அடுத்த எக்ஸ் நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W2. விசை நீட்சிக்குரிய கிராஃப்ல பரப்பு செய்யப்பட்ட வேலையை தரும். அப்படியா? இந்த பரப்பு W1. அப்ப இந்த பரப்பு தானே W2. அப்ப நாம என்ன சொல்றோம்னா இந்த முக்கோணி மாதிரி எத்தனை முக்கோணி இருக்குது? இதே மாதிரி ஒரு முக்கோணி தான் இருக்குது. இதே அகலம் தானே. அப்ப இந்த முக்கோணி அதே தான். அப்ப இது W1, இந்த முக்கோணிட பரப்பு W1க்கு சமம். இதே மாதிரி ரெண்டு முக்கோணி சேர்ந்ததா இந்த செவ்வகம். அப்ப W1 W1 மொத்தத்துல அடுத்த எக்ஸ் நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை 3W1. விளங்குதா? ரைட். இப்படி நாம சும்மா அந்த வரைவை வச்சு நாம என்ன செய்யலாம்? சிம்பிளா இந்த கேள்விக்குரிய விடையை கண்டுபிடிச்சிருக்கலாம். அல்லது இன்னொரு வகையிலையும் செய்யலாம். இன்னொரு வகையிலையும் சிம்பிளா செய்யலாம். என்னண்டா சில பேர் வந்துட்டு அவசரத்துல எப்படி யோசிக்கிறேன்டா, எக்ஸ் நீட்சிக்கு W1 அடுத்த எக்ஸ் நீட்சிக்கு W2 இந்த ரெண்டு செய்யப்பட்ட வேலை சமன்லாம் யோசிக்கிறது. ஒரு விச்சுருளோட நீட்சியோட விசையோட நீட்சி என்ன செய்யும்? அதிகரிச்சுட்டு போகும். அதை மறந்துடக்கூடாது. அப்ப இது W1 அடுத்த W2 சமனா வராது. சரி, இத வரைவு வச்சு செய்யாம சமன்பாடு வச்சும் செய்யலாம். எப்படி செய்யலாம்? உங்களுக்கு தெரியும் விச்சுருள்ல செய்யப்பட்ட வேலைக்கு சமன்பாடு ½ kx வர்க்கம் அல்லது E வர்க்கம்னு படிச்சிருப்பீங்க. செய்யப்பட்ட வேலை அல்லது சேமிக்கப்பட்ட சக்தி ½ kx வர்க்கம் நீட்சிட வர்க்கத்துக்கு சமனாக வரும். எனவே கேங்கிறது வில் மாறிலி, கேங்கிறது விச்சுருள்ள வில் மாறிலி. சோ இது ஒரு கான்ஸ்டன்ட், மாறா பருமன். எனவே செய்யப்பட்ட வேலை நீட்சிட வர்க்கத்துக்கு நேர்விகித சமன். செய்யப்பட்ட வேலை ஒரு விச்சுருள ஏற்பட்ட நீட்சிக்கிற வர்க்கத்துக்கு எப்படிப்பட்டது? நேர்விகித சமன். எனவே எக்ஸ்ங்கிற நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை W1. ரைட்.
அதே நேரத்துல நீட்சிண்டா இது எக்ஸ்ன்னு சொல்றேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது நீட்சி எவ்வளவு 2x. அப்ப 2x நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை எவ்வளவு இருக்கும்? x நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை w1 2x நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டால் நீட்சிட வர்க்கத்துக்குத்தான செய்யப்பட்ட வேலை நேர்விகித சமன். சோ நீட்சி 2 மடங்காக மாறினால் செய்யப்பட்ட வேலை 4 மடங்காக மாறும். சோ இது w1 2x நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை 4w1 வரும். அப்ப இது w1 2x நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை 4w1. எனவே மொத்தமா செய்யப்பட்ட வேலை 4w1. இது w1. அப்ப இது எத்தனை அடிக்கணும்? இங்க செய்யப்பட்ட வேலை 3w1 அடிக்கணும். அப்பதான் மொத்தமா 4w1 வரும். அப்ப முதல் x நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை w1 அடுத்த x நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை w2 என்னன்னு கேட்கிறாங்க என்றால் நாம சொல்றோம் மொத்த நீட்சி எவ்வளவு 2x. x நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை w1 2x நீட்சிக்கு செய்யப்பட்ட வேலை 4w1. அதுல 4 மடங்கு என்ன வர்க்கத்துக்கு நேர்விகிதம். இவ்வளவுக்கு செய்யப்பட்ட வேலை 4w1. இதுக்கு செய்யப்பட்ட வேலை w1 இதுக்கு செய்யப்பட்ட வேலை 3w1. சோ w2 3w1க்கு சமம். அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட மூன்றாவதாக அமையும். கொஞ்சம் யோசிக்கணும். சரியான அந்த அமைப்புல இருந்து எப்படின்னா நீங்க கேள்வியை செய்யக்குள்ள அந்த கேள்வியில நீங்க போன கிளாஸ்ல நான் சொன்ன விட இருந்தாங்க. போன கிளாஸ்ல நான் அந்த விஷயத்தையும் சொல்லி இருந்தேன். அதாவது நீங்க கேள்வியை அணுகக்குள்ள அந்த கேள்வியில எல்லா ஏரியாவையும் நீங்க கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் சரியா செலக்டிவா எடுத்து யோசிக்கணும். அப்பதான் இந்த கேள்வியை நீங்க ஓரளவுக்கு ஃபாஸ்டா செய்யலாம், பிழை இல்லாம செய்யலாம். ரைட்? அந்த தியரி சரியான ஒரு பார்வைக்குள்ள உங்களுக்குள்ள வரணும். முதல் எக்ஸுக்கு செய்யப்படுற வேலை அடுத்த எக்ஸுக்கு செய்யப்படுற வேலை சமனா வராது. அது தூரம் அந்த இதே மாதிரி இன்னொரு மடங்குண்டா 2 மடங்கு அடிச்சு விடுறது. அப்ப இங்க வந்துகிட்டு நம்ம யோசிக்கிறோம் ஹாஃப் kx வர்க்கத்துல k மாறிலி. அப்ப செய்யப்பட்ட வேலைங்கிறது நீட்சிட வர்க்கத்துக்கு தான் நேர்விகித சமன். நீட்சி 1 மடங்கா அறியுக்குள்ள w1. அப்ப 2 மடங்கா மாறினா செய்யப்பட்ட வேலை 4 மடங்கு. இது w1 இது 4w1 இது 3w1க்கு சமன். இப்படி கவனமா என்ன செய்யணும், கேள்விகளை நம்ம டீல் பண்ணணும். அடுத்து 17வது கேள்வி. 17வது கேள்விக்கு வாரம். வேகமா நோட் பண்ணுங்க செய்யாதாக்கள். இப்ப கூட என்னடா நான் இப்ப விளங்கப்படுத்திருக்கக்குள்ள நான் நேரடி கிளாஸ்ல பாக்குறத வச்சு சொல்றேன். இப்ப நான் இப்ப இந்த கேள்வியை விளங்கப்படுத்தினே சில பேர் என்ன செய்வீங்கடா, நான் விளங்கப்படுத்திட்டு இருக்கக்குள்ள அழிச்சுட்டுவாரே அப்படிங்கிற யோசனையில நான் விளங்கப்படுத்துறத அவதானிக்கிறீங்களே இல்லையோ, நான் என்ன எழுதுறனோ அதை பார்த்து எழுதுறதுல நீங்க கூட கவனம் செலுத்துவீங்க. விளங்கப்படுத்துற விடயத்தை அவதானிக்கிறத விட உங்களோட போக்கஸ் எங்க இருக்கும் என்றால் எழுதி எடுக்கிறதுல இருக்கும். இந்த இடத்துல நீங்க கற்கிற அந்த மெத்தட் சரியான பிழை, மிக பிழையான ஒரு முறை அது. அதாவது எழுதுறதுல நீங்க போக்கஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு பிசிக்ஸை படிக்கக்கூடாது. பிசிக்ஸை நீங்க எங்க போக்கஸ் பண்ணுங்கன்னா விளங்குறதுல போக்கஸ் பண்ணுங்க. விளங்கப்படுத்தக்குள்ள நீங்களும் சேர்ந்து யோசித்து விளங்கி கொள்ள பாருங்க. அங்கதான் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. இப்ப யோசி பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேர் அப்படி செஞ்சீங்கன்னு தெரியாது, ஆனா செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் பாக்குற விஷயம் வளமையாது. அப்ப எழுதுறதுல போக்கஸ் பண்ணுறத விட்டுட்டு விளங்குறதுல போக்கஸ் பண்ணுங்க. அது விளங்கிட்டா அதுக்கு பிறகு நீங்க எழுதுங்க. மேபி நான் அழிச்சா கூட நீங்க எழுதலாம் தானே, ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே. விளங்கி எடுக்கிறது போக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு சின்ன ஒரு டைம் தரேன்னா அந்த டைம்ல எழுதி கொள்ளுங்க, அது வேற விஷயம். அப்ப விளங்கி எடுக்கிறதுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி தான் முக்கியம். அந்த பழக்கம் சில பேருக்கு எஸ்ஏ செகண்ட் சே தேர்ட் சே வரைக்கும் செய்வோம். அதே பழக்கம் இருந்துட்டே இருக்கும். இப்ப செகண்ட் ஃபெஸ்ல இருந்து செகண்ட் சேக்கு வரக்குள்ள அதே விஷயத்தை திருப்பி எழுதுவான். தேர்ட் சேக்கு வரா திருப்பி அதான் எழுதுவோம். எழுதுறதுலயே போக்கஸ்ல இருக்கிறது. கொஞ்சம் அதை விட்டு விளங்கி எடுக்கிறதுல போக்கஸை கொடுங்க. ஏன்னா உங்களோட மூளையை கூடுதலாக திங்க் பண்ற ஏரியாவில் வேலையை செய்ய வைங்க. ஏன்னா நீங்க எழுத போறீங்கன்னா ஒரு ஏரியா வேற ஒரு வேலைக்காக பயன்படுத்தப்படுது. ஒட்டுமொத்தமா நீங்க என்ன செய்யுங்க, விளங்குறதுல போக்கஸை கொடுங்க. அது முக்கியம். அது
சும்மா நான் அது காய்ச்சிட்டு போறதை நீங்க எழுதி எடுத்து அந்த மாதிரி நோட்ஸ் அறியும் விட 25 MCக்குரிய விடைகள் அனுப்புங்க, விடைகள் எழுதி நாங்கள் போட்டோ அடிச்சு அனுப்புங்கன்னு சொன்னா ரொம்ப நீட்டான போட்டோ இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நான் படிப்பிச்ச விஷயங்கள் என்னங்கிறத கிரகிச்சிருக்க மாட்டாங்க. வடிவா எழுதியிருப்பாங்க, கிரகிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அங்க என்ன நடக்கிற பிரச்சனைன்னா கவனிக்கல, என்ன விளங்கி எடுக்கிறதுல போக்கஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகே, 17. ஒப்பமான மேற்பரப்பில் ஓய்வில் உள்ள 2m திணிவுடைய ஆப்பு ஒன்றின் மீது m திணிவுடைய குண்டு ஒன்று v வேகத்துடன் மோதி நிலைக்குத்தாக பின்னதைக்கின்றது. மோதுகையின் பின்னரான ஆப்பின் வேகம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. மோதுகையின் பின்னரான ஆப்பின் வேகம் என்ன? பொதுவா மோதுது, வெடிக்குது, சரியான பிரியுது, சேருது, இந்த மாதிரியான கேள்விகள் வருவதுண்டாலே நம்மளோட உந்த காப்பு தத்துவம் ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம். உந்த காப்பு தத்துவத்தை நீங்க அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அதாவது பாருங்க, இந்த எம் திணிவு வி வேகத்தோடு அப்படியே வந்து இதுல மோதுது. மோதினது பிறகு இப்படி தெரிக்குது, அப்படித்தானே? இப்ப என்ன விடை என்றால், இந்த எம்மையும் இந்த 2m நீங்க ஒரு தொகுதியாக கருதினா, இந்த தொகுதிக்கு வெளியில இருந்து எந்த ஒரு கிடை விசையும் தொழிற்படல. வெளியிலிருந்து எந்த ஒரு கிடை விசையும் தொழிற்படல. ஆனா வெளியிலிருந்து நிலைக்குத்து விசை இருக்குது, ரைட்? எம்ஜி இருக்குது, செவ்வன் மருதாக்கம் இருக்குது, மேபி அது மோதக்குள்ள செவ்வன் மருதாக்கம் கூடியும் இருக்கும். அப்ப இந்த தொகுதிக்கு நான் என்ன சொல்றேன்னா, கிடையாக எந்த விசையும் தொழிற்படல. அது உண்மைதான் இல்லையா? இப்ப இவரு போய் இவர்ல மோதினா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு விசை வரும். 2 பேருக்கு இடையில ஒரு விசை வரும். அது திணிவுகளுக்கு இடையில இருக்கிற விசை. இவங்களுக்கு வெளியில இருந்து கிடையா யாரும் என்ன செய்யல, விசையை கொடுக்கல. எனவே ஒரு தொகுதிக்கு புற விளையுள் விசை தொழிற்படல, கிடையாக புற விளையுள் விசை தொழிற்படல என்றால் அந்த தொகுதியில ஆரம்ப கிடை உந்தம் அந்த தொகுதியில இறுதி கிடை உந்தத்துக்கு சமன். ஆக எம் திணிவிட ஆரம்ப உந்தம் என்ன? கிடை உந்தம் m × v. 2m ஆரம்ப கிடை உந்தம் அது ஓய்வில் இருக்குது, அப்ப 0. மோதினத்துக்கு பிறகு இவர் போய் இதுல மோதுறாரு. மோதினத்துக்கு பிறகு இவர் இப்படி அசைஞ்சிருக்க முடியும் இல்லையா? நான் அந்த வேகத்தை v dash எடுக்கிறேன். அப்ப மோதினத்துக்கு பிறகு 2m உந்தம் என்ன? 2m × v dash எடுப்போம், திணிவு தர வேகம். மோதினத்துக்கு பிறகு எம் திணிவுட கிடை உந்தம் என்ன? இவர் இப்படி மோதி இப்படி தெரிக்கிறார். சோ இவருக்கு நிலைக்குத்து வேகம் தான் அரிக்குது, கிடையாக வேகம் இல்லை. அப்ப கிடையான உந்தம் மோதினத்துக்கு பிறகு 0. எனவே m × v 2m × v dash சமம். விளங்குதா? கிடை உந்தம் ஆரம்ப தொகுதிக்கு கிடையாக விளைவில் விசை இல்லை. அப்ப கிடை ஆரம்ப உந்தம் கிடை இறுதி உந்தத்துக்கு சமன். அப்ப ஆரம்ப உந்தம் mv, இதுக்கு 0. மோதினத்துக்கு பிறகு இது நிலைக்குத்தா தானே போகுது. அப்ப இவருக்கு கிடையான உந்தம் இல்லை, இவருக்கு இருக்கிற கிடையான உந்தம் 2m × v dash. இப்படி சமப்படுத்திட்டு சமப்படுத்தினால் v dash சமன் என்ன வரும்? v/2 வரும். எனவே இந்த 17வது கேள்விக்கு பொருத்தமான விட முதலாவது விடையாக அமையும். 17வது கேள்விக்கு பொருத்தமான விட முதலாவது. சரியா? ஓகே, 18வது கேள்வி. 18. எளிமை இசை இயக்கத்தை ஆற்றும் பொருள் ஒன்றின் இடப்பெயர்ச்சியானது அதன் அலைவு மையத்திலிருந்து
அதன் வீச்சின் அரைவாசியாக இருக்கும் புள்ளியில் இயக்க சக்திக்கும் மொத்த சக்திக்கும் இடையிலான விகிதத்தை தருவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ பாருங்க, ஒரு எளிமை இசை இயக்கத்துல என்னையா ஒரு பொருள் வந்துட்டு எளிமை இசை இயக்கத்தை ஆற்றுதான். இப்ப இதை நம்ம சமநிலை தானம் எடுத்தோம்னால் உங்களுக்கு தெரியும், இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட இடப்பெயர்ச்சியில முன்பின்னாக அலைவுறக்கூடியதா இருக்கும். இதைத்தான் நம்ம எளிமை இசை இயக்கம்னு சொல்றோம். ஸோ இதை இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் எடுத்தோம்னால் இந்த மேக்சிமம் இடப்பெயர்ச்சி இருக்கிற இடம் இதைத்தான் நம்ம வீச்சம்னு சொல்லுவோம். அப்படித்தானே? இதைத்தான் வீச்சம். இந்த மாதிரி ஒரு பொருள் எளிமை இசை இயக்கத்தை இவ்வாறு ஆற்றி கொண்டிருக்கக்குள்ள சமநிலை தானத்திலிருந்து வீச்சத்திட அரைவாசி, இங்கிருந்து அரைவாசி தூரம் போயிருக்கக்குள்ள இவர இயக்க சக்திக்கும் அழுத்த சக்தி மொத்த சக்திக்கும் இடையிலான விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ நல்லா பாருங்க, சமநிலை தானத்துல ஒரு எளிமை இசை இயக்கத்தை ஆற்றக்கூடிய ஒரு பொருளோட இயக்க சக்தி மேக்சிமமா இருக்கும். அதே நேரத்துல சமநிலை தானத்துல அழுத்த சக்தி பூஜ்ஜியமா இருக்கும். அதே இது அந்த பொருள் மேக்சிமம் இடப்பெயர்ச்சி அடையக்குள்ள வீச்சத்துக்கு போகக்குள்ள இயக்க சக்தி பூஜ்ஜியமா மாறும். ஏன்னா வேகம் பூஜ்ஜியம். அதே நேரத்துல அழுத்த சக்தி மேக்சிமமா இருக்கும். இந்த இடத்துல அழுத்த சக்தி மேக்சிமமா இருக்கும். இப்ப சமநிலை தானத்திலிருந்து அரைவாசி தூரத்தில் இருக்குது, ரைட்? அதாவது a/2 தூரத்தில் இருக்கக்குள்ள இந்த இடத்துல இருக்கக்குள்ள சக்தியை பத்தி கேட்கிறாங்க. முதல் கவனிங்க, இந்த இடத்துல இருக்கிற இயக்க சக்திக்கும் மொத்த சக்திக்குமான விகிதம் கேட்கிறாங்க என்றால் முதல் இந்த இடத்துல இருக்கிற அழுத்த சக்தியை நாம எழுதலாம். ஏண்டா எளிமை இசை இயக்கத்துல அழுத்த சக்திக்கான சமன்பாடு அந்த விச்சுருள சமன்பாட்டுக்கு ஒப்பானதாகத்தான் இருக்கும். அதாவது ½ kx வர்க்கம்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையுதோ அதுல வர்க்கம் வரும். கேங்கிறது ஒரு மாறிலி. அப்ப எளிமை இசை இயக்கத்துல அழுத்த சக்திக்கு சமன்பாடு ½ kx வர்க்கம். எனவே பாருங்க, இங்கிருந்து இதுவரைக்கும் இடப்பெயர்ச்சி அடையுதுண்டால் இடப்பெயர்ச்சி எவ்வளவு? a/2. ஆக இந்த இடத்துல இவர இடப்பெயர்ச்சி a/2, அதுல வர்க்கம் என்ன வரும்? a/2. எக்ஸ்ங்கிறது a/2 ஆம். அப்ப அதுல வர்க்கம் a வர்க்கத்திங்கில் 4 வரும். இதே நேரத்துல அதி உயர் வீச்சத்துல அழுத்த சக்தி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ½ k, வீச்சம் என்ன? a. அப்ப a வர்க்கம். உங்களுக்கு தெரியும், அதி உயர் புள்ளியில இயக்க சக்தி பூஜ்ஜியம், அழுத்த சக்தி ½ k a வர்க்கம். அப்ப மொத்த சக்தி என்னன்னு கேட்டால் அதி உயர் புள்ளியில அதி உயர் வீச்சத்துல மொத்த சக்தி என்னதுக்கு சமன் என்றால் ½ k a வர்க்கத்துக்கு தான் சமன். அப்ப இந்த இடத்துல மொத்த சக்தி ½ k a வர்க்கமா? அப்ப இந்த இடத்திலையும் மொத்த சக்தி என்னதான்? டோட்டல் எனர்ஜி என்னதான்? ½ k a வர்க்கம் தான். எனவே நாம் என்ன சொல்லலாம் என்றால் a/2ங்கிற இடப்பெயர்ச்சியில அழுத்த சக்தி ½ k a வர்க்கத்திட 4ல் 1 பங்காக இருக்குது. ஆக மொத்த சக்தி ½ k a வர்க்கம். அப்ப அதுல 4ஆ பிரிச்சு 1 பங்கு தான் அழுத்த சக்தி. அப்ப இயக்க சக்தி என்ன இருக்கும்னால் 4ஆ பிரிச்சு 3 பங்காக இருக்கும். அப்ப இயக்க சக்திக்கும் மொத்த சக்திக்கும் இடையிலான விகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3க்கு 4ஆக வரணும், ரைட்? அப்ப அந்த கேள்விக்கு பொருத்தமான விட 4வது. ஓகே, ரைட்? கவனிங்க, இப்ப சில நேரங்கள்ல நான் இப்ப என்ன சொன்னேங்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் விளங்கிக் கொள்றது கஷ்டமா இருந்தால் நான் இதை கொஞ்சம் திருப்பி சொல்றேன். திருப்பி ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. முதலாவது நாம் என்ன சொல்றோம்னா, ஒரு பொருள் எளிமை இசை இயக்கத்தை ஆற்றுகின்றால், ரைட்? ஒரு பொருள் எளிமை இசை இயக்கத்தை ஆற்றுகின்றால் அந்த பொருளோட அழுத்த சக்திக்கான சமன்பாடு ½ k x வர்க்கம்ங்கிறதால தரப்படும். சரியா? ½ k x வர்க்கம்ங்கிறதான் அழுத்த சக்திக்கான சமன்பாடு. கேங்கிறது ஒரு மாறிலி, எக்ஸ்ங்கிறது சமநிலை தானத்திலிருந்தான இடப்பெயர்ச்சியை குறிக்கும். எனவே சமநிலை தானத்திலிருந்து a/2 தூரத்துல அழுத்த சக்தி என்னன்னு கேட்டால் என்ன வரும்? ½ k a/2 முழுவதின் வர்க்கம். அப்ப a வர்க்கத்தின் 4 வரும்.
அதே நேரத்துல இந்த இடத்துல அழுத்த சக்தி half k a வர்க்கத்தின் 4. உங்களுக்கு தெரியும் அதி உயர் வீச்சத்துல இயக்க சக்தி 0. அதே வீச்சத்துல அழுத்த சக்தி என்ன வரும்? half k a வர்க்கம் வரும். அழுத்த சக்தியையும் இயக்க சக்தியையும் கூட்டி வாரதான் மொத்த சக்தி. அப்ப மொத்த சக்தி என்ன வரும்னு பாத்தீங்கன்னா half k a வர்க்கம் தான் வரும். சோ இங்க மொத்த சக்தி half k a வர்க்கம். அப்ப இங்க மொத்த சக்தி அதே half k a வர்க்கம் தான். ஏன்னா மொத்த சக்தி மாறிலி. எனவே இந்த இடத்துல மொத்த சக்தி half k a வர்க்கம். இந்த இடத்துல அழுத்த சக்தி half k a வர்க்கத்தின் கீழ் 4. அப்ப அழுத்த சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா இதான் மொத்த சக்தின்னு எடுத்தீங்கன்னா 4ஆ பிரிச்சு ஒரு பங்கா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அழுத்த சக்தி 4ஆ பிரிச்சு ஒரு பங்குண்டா இயக்க சக்தி 4ஆ பிரிச்சு 3 பங்கு. எனவே மொத்த சக்தி 4 பங்கா இயக்க சக்தி 3 பங்கு. அப்ப இயக்க சக்திக்கும் மொத்த சக்திக்குமான விகிதம் 3க்கு 4. அவ்வளவுதான் விடயம். என்ன கவனமா செய்யணும் கேள்வி செய்யக்குள்ள. இடப்பெயர்ச்சியில வர்க்கத்துக்கு அழுத்த சக்தி நேர்வீத சமன் எடுத்து இன்னும் இதை வேகமா கூட செய்யலாம். ரைட். அடுத்த கேள்வி 19வது கேள்வி. கொஞ்சம் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்க. 19. உருவில் காட்டப்பட்டவாறு A, B எனும் இரு குற்றிகள் ஓய்வில் உள்ளன. இங்கு இழை இழுவிசைக்கு உட்பட்டுள்ளது. இங்கு இழை இழுவிசைக்கு உட்பட்டுள்ளது எனின் பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது. எனின் பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ பாருங்க, முதலாவது பி கூற்று ஏயின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியிலும் உயர்வாகும். சோ கவனிங்க, ஒரு திரவத்துக்குள்ள ஏபின்னு 2 குற்றிகளை ஒரு இழையால கட்டி சமநிலையில வச்சிருக்கிறாங்க. இது சமநிலையில இருக்குது. அதாவது இந்த இழைக்கு ஒரு இழுவிசை இருக்குது. அப்படின்னு என்ன மீனிங்னா, ஏங்கிற குற்றிக்கு இழுவிச மேல் நோக்கி தொழிற்படும், பிங்கிற குற்றிக்கு இழுவிச கீழ் நோக்கி தொழிற்படும். ஏன்னா இழை வந்துட்டு இழுக்கும். அப்ப இந்த இழை ஏய இழுக்கணும், பிய இழுக்கணும். அப்ப இப்படி வரும். இந்த நேரத்துல ஏட அடர்த்தி இந்த திரவத்தின் அடர்த்தியை விட பெருசுன்னு சொல்றாங்க. இதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சிம்பிளா யோசித்து பாருங்க. நாம இந்த இழைய வெட்டினா என்ன நடக்கும்? இந்த இழைய வெட்டினா என்ன நடக்கும்? இந்த இழைய வெட்டினீங்கன்னா உங்களுக்கு உடனே படும். இந்த இழைய வெட்டினா ஏங்கிற குற்றி கீழுக்கு போகும். ஏன்னா இந்த இழையை நான் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தேன், அப்ப கீழுக்கு போகும் இழைய வெட்டினா. பிங்கிற குற்றி, ஏண்டா இந்த இழை இந்த பியை வந்துட்டு கிழக்கு பிடிக்குது, அப்ப இழைய வெட்டினா பி மேலுக்கு போகும். ஒரு பொருள் கீழுக்கு போகுது, பாத்திரத்திட அடிக்கு போகுதுண்டா அந்த பொருளோட அடர்த்தி அந்த திரவத்திட அடர்த்தியை விட பெருசா இருக்கும். எனவே ஏயினது அடர்த்தி திரவத்திட அடர்த்தியை விட பெரியது. திரவத்திட அடர்த்தியை விட பெரியது. அதே நேரத்துல இந்த இழையை நீங்க வெட்டின மாதிரி கற்பனை செஞ்சீங்கன்னா பி மேலுக்கு தானே போகும். ஏன்னா இழுத்து பிடிச்சிட்டு இழை, அப்ப மேலுக்கு போகும். அப்ப பி மேலுக்கு போகுதுண்டா, ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருள் பகுதியாக அமிழ்ந்து மிதக்குதுண்டால் அந்த பொருளோட அடர்த்தி திரவத்திட அடர்த்தியை விட சிறியதா இருக்கும். ஒரு பொருள் மிதக்குது, பகுதி அமிழ்ந்து மிதக்குதுன்னா அந்த பொருளோட அடர்த்தி என்ன? திரவத்திட அடர்த்தியை விட சிறிதா இருக்கும். ஒரு பொருள் அடிக்கு போகுது, திரவத்துல பாத்திரத்தில் அடிக்கு போகுதுன்னா அந்த பொருளோட அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட பெருசா இருக்கும். எனவே பி கூற்று சரியானது. பி கூற்று என்ன? பியின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியிலும் குறைவாகும். அதுவும் என்ன? சரி. அடுத்தது ஆர். இரு குற்றிகளினதும் பலித அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியிலும் சிறியதாகும். இந்த 2 குற்றிகளோட பலித அடர்த்தி, பலிதண்டா விளையுள் அடர்த்தி இந்த திரவத்தின் அடர்த்தியை விட சிறியதுன்னு சொல்றாங்க. எல்லாம் பாருங்க, ஒரு திரவத்துக்குள்ள
நீங்க ஒரு பொருளை வைக்கக்குள்ள நாம என்ன சொல்றோம்னா அடிக்கு போனா அவர் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட பெருசு. பகுதியா அமிழ்ந்து மிதக்குதுண்டா அவர் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட சிறியது. முற்றாக ஒரு பொருள் அமிழ்ந்து மிதக்குதுண்டா அவர் அடர்த்தி திரவத்தின் அடர்த்திக்கு சமன் என்று அர்த்தம். இப்ப நீங்க ஏயையும் பியையும் ஒரு பொருளை அடுங்களேன். இப்ப ஏபியில பலித அடர்த்தியை தர விளையுள் அடர்த்தியை தர கேட்கிறாங்க. சோ நம்ம ஏயையும் பியையும் ஒரு பொருளா எடுத்தோம் என்றால் இந்த ஏபியில சரியான ஏபியை நீங்க ஒரு பொருள் அடுத்து மொத்தமா யோசித்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற இந்த இரண்டு குற்றிகளும் திரவத்துக்குள்ள முற்றாக அமிழ்ந்து மிதந்து கொண்டிருக்குது. ஒரு பொருள் ஒரு திரவத்துக்குள்ள முற்றாக அமிழ்ந்து மிதந்தால் அந்த பொருளோட அடர்த்தி அந்த திரவத்தில் அடர்த்திக்கு சமன் தானே. எனவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முற்றாக அமிழ்ந்து மிதக்கிறாங்க தானே. இந்த ஒரு தொகுதி எடுத்து பாருங்க. இந்த தொகுதிக்கு அவர் என்ன செய்யறாரு, இந்த தொகுதி அப்படியே திரவத்துக்குள்ள அமிழ்ந்து மிதக்குது, முற்றாக அமிழ்ந்து மிதக்குதுண்டா இவங்களோட பலித அடர்த்தி திரவத்தின் அடர்த்திக்கு சமனாரிக்கும். எனவே கியூ கூற்றானது ஆர் கூற்றானது பிழையானது. சோ பியும் கியூவும் சரி, ஆர் பிழையானது. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காவது விட வரும். பொருத்தமான விட நான்காவது. ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், சரியா கனெக்ட் பண்ணி யோசித்தீங்கன்னா ஈஸியா நாம என்ன செய்யலாம், விடையை கண்டுபிடிக்கலாம். ரைட், ஓகே. அடுத்து 20வது கேள்வி. 20வது கேள்வி பெரும்பாலானாக்கள் பிளவுற ஒரு கேள்வி. சரி, 20வது கேள்வி. நான் சொல்ல போனா 100க்கு ஒரு 95% சொல்லலாம். இதுல கிடைக்கல, இப்போதைக்கு நான் பாத்துக்க கிடைக்கல. ஒரு 100க்கு 95% ஆட்கள் வந்துகிட்டு பிளவிடக்கூடிய ஒரு கேள்வி இது. சரி, பாப்போமே. நீங்க செஞ்ச விட சரியாங்கிறத யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஒப்பமான இலேசான ஓர் நிலையான கப்பியின் மீது செல்லும் இழையின் ஓர் முனையில் சிறிய திணிவு எம்மும் கப்பியின் வழியே செல்லும் மறுபக்க இழையின் முனையில் மிக பாரமான திணிவு ஒன்றும் இணைக்கப்பட்டு இயங்க விடப்படுகின்றது. மிக பாரமான ஒரு திணிவு இணைக்கப்பட்டு இயங்க விடப்படுகின்றது. கப்பியின் மீது தொழிற்படும் மொத்த கீழ் நோக்கிய விசைக்கு சார்த்தியமான அல்லது அன்னளவான பருமன். கப்பியின் மீது தொழிற்படும் மொத்த கீழ் நோக்கிய விசைக்கு சார்த்தியமான அல்லது அன்னளவான பருமன். சோ பாருங்க, ஒரு இலேசான கப்பி ஒன்றுதான். இந்த கப்பியில ஒரு ஒப்பமான ஒரு கப்பியாகவும் இருக்குது. இதன் மீது ஒரு இழை போகுது, இலேசான இழை தான் போகுது. அதுல ஒரு முனையில எம் திணிவு இருக்குது, அடுத்த முனையில ஒரு நல்ல பாரமான ஒரு திணிவு ஒன்று இருக்குதாம். இந்த நேரத்துல இதை இயங்க விடக்குள்ள இந்த கப்பிக்கு கீழ் நோக்கி தொழிற்படுகின்ற விசை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கப்பிக்கு கீழ் நோக்கிய விசை என்னங்கிறதான் கேள்வி. எல்லாம் பாருங்க. முதலாவது, இந்த இரண்டு திணிவுகளை இப்படி வச்சு போட்டு நீங்க இயங்க விட்டா உடனே நாம சொல்லலாம், இவரு மேல் நோக்கி இயங்குவாரு, இவரு கீழ் நோக்கி இயங்குவாரு. ஏன்னா இது ஒரு பாரமான திணிவு. சரி, எப்படி இயங்கும், என்ன ஆர்முடுகள்ல இயங்கும், இது நமக்கு வர அடுத்த கேள்வி. எல்லாம் யோசித்து பாருங்க. இது மிக பாரமான ஒரு திணிவா இருந்து இது ஒரு சின்ன திணிவா இருக்குதுண்டா இந்த திணிவால இவர இயக்கத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்த இயலாதானே. சும்மா ஒரு கற்பனைக்கு ஒரு பக்கம், சும்மா ஒரு கற்பனைக்கு யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் நீங்க ஒரு பாறாங்கல்ல கட்டி வைக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு கல்ல கட்டி வைக்கிறீங்க. அடுத்த பக்கம் ஒரு பறவையிட இறகு கட்டி வைக்கிறீங்க.
சும்மா அடுப்போம். இப்ப இதை இயங்க விட்டா இவருட இயக்கம் கீழ் நோக்கி இருக்கும் இல்லையா? இதுல இவர் ஆறுமுடுகள் அண்ணளவா என்ன அரிக்கும்? யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் பாறாங்கல், அடுத்த பக்கம் ஒரு பறவையிட இறகு. இயங்க விட்டா இவர் ஆறுமுடுகள் என்ன அரிக்கும்? என்ன வரும்? இவர் ஆறுமுடுகள் அண்ணளவா, இவர் ஆறுமுடுகள் அண்ணளவா புவியீர்ப்பு ஆறுமுடுகளுக்கு சமனாரிக்கும். ஏண்டா இவரால இவர் இயக்கத்தை இவரால் ஏற்படுத்தப்படுற பாதிப்பு புறக்கணிக்கத்தக்கது இந்த கல்லை பொறுத்தவரையில். சோ கல்லிட இயக்கம் சாதாரண புவியீர்ப்பின் கீழான இயக்கம் மாதிரி இருக்கும். அப்ப இவர் ஆறுமுடுகள் அண்ணளவா ஜியா தாரிக்கும். இப்ப இவர் ஆறுமுடுகள் அண்ணளவா ஜீண்டா இவர் ஆறுமுடுகள் மேல் நோக்கி அண்ணளவா ஜி அடிக்கும் இல்லையா? இப்ப யோசித்து பாருங்க. இது எம் திணிவு. மேல் நோக்கி தொழிற்படுகின்ற இழுவிச டி, கீழ் நோக்கிய விச எம்ஜி. சோ இந்த திணிவுக்கு நீங்க F7MA மேல் நோக்கி பாவிச்சால் இந்த திணிவுக்கு மேல் நோக்கி தொழிற்படுற விச டி, கீழ் நோக்கி தொழிற்படுற விச எம்ஜி, திணிவு எம், ஆறுமுடுகள் என்ன? மேல் நோக்கி ஜி. அப்ப டி சமன் என்ன வரும்? இந்த மைனஸ் அங்கால போனா 2mg வரும். சோ இந்த இழையினது இழுவிசை 2mg. இந்த இழையில இழுவிசை 2mg. இந்த கப்பியில இதே இழுவிசை தானே அப்ளை ஆகும். இங்கேயும் டி, இங்கேயும் டி. அப்ப இந்த கப்பிக்கு இந்த இழை வழங்குற கீழ் நோக்கிய விசை எவ்வளவு? மொத்தமா 2t. சோ டி என்னதுக்கு சமன்? 2mg. அப்ப 2t என்ன வரும்? 4mg வரும். சோ இந்த கப்பி மீது கீழ் நோக்கி தொழிற்படுகின்ற விசை 4mg ஆக அமையும். எப்படி யோசிக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணணும். ரைட்? டிஃப்ரெண்டான கேள்விகள் கொஞ்சம் என்ன செய்யணும், நாம ஒரு பிரயத்தனம் எடுக்கணும். நல்லா யோசிக்கணும், கனெக்ட் பண்ணணும். ஒரு பாரமான திணிவு, ஒரு சின்ன ஒரு திணிவு விட்டா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இந்த பாரமான திணிவிட இயக்கம் ஏறக்குறைய அண்ணளவாக ஒரு புவியீர்ப்பு ஆறுமுடுகள் இயக்கம். அப்ப இது கீழ் நோக்கி ஜிண்டா இது மேல் நோக்கி ஜி. அப்ப F7MA மேல் நோக்கி பாவிச்சா T minus mg தான் m into g. அப்ப T சமன் 2mg. ரைட்? இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 4வது விடையாக அமையும். விளங்குதா? ஓகே. இங்க விளையுள் கப்பிட விளையுள் விசை கேட்கல, கப்பிட விளையுள் விசையை கேட்கலையா? கப்பிக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசை. அப்ப இந்த இழு விசையும் இந்த இழு விசையும் மொத்தமா 2t. கப்பிக்கு நிறையும் இல்லை. அப்ப t எனது சமன் 2mgக்கு சமன். அப்ப 2t அப்ப 4mgக்கு சமன். இருபத்தி ஒன்று. ஒப்பமான கப்பி ஒன்று மையத்தினூடாக செல்லும் நிலைத்த கிடையச்சு பற்றி சுழலக்கூடியது. இதன் மீது போடப்பட்ட இலேசான நீளா இழையின் ஒரு முனையில் 60 கிலோகிராம் திணிவு கட்டப்பட்டுள்ளது. 60 கிலோகிராம் திணிவு கட்டப்பட்டுள்ளது. இத்திணிவு கிடைநிலத்தில் ஓய்வில் இருக்கும் வகையில் வைக்கப்பட்டு மறுமுனையில் 50 கிலோகிராம் திணிவுள்ள மனிதன் 1 மீட்டர் செகண்ட் -2 எனும் ஆறுமுடுகளுடன் மேல் நோக்கி ஏறும் போது திணிவால் நிலத்திற்கு கொடுக்கப்படும் உதைப்பு என்ன? திணிவினால் நிலத்திற்கு கொடுக்கப்படும் உதைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ பாருங்க, 50 கிலோகிராம் திணிவுடைய ஒரு மனிதன், சரியா, மேல் நோக்கி 1 மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகளோட இயங்கக்குள்ள இந்த திணிவால இந்த தரைக்கு வழங்கப்படுற விசை என்னங்கிறதான் கேள்வி. முதலாவது நாம் இந்த கேள்வியை யோசிக்கிறதுக்கு மனிதனை பத்தி யோசிப்போம். மனிதன் மேல் நோக்கி ஆறுமுடுகிறான் அப்படின்றால் மனிதனுக்கு தொழிற்படுற விசைகள் உண்மையா ரெண்டு விசை. ஒன்று மனிதண்ட நிறை, மனிதண்ட நிறை 500 நியூட்டன். அடுத்தது
இழையால வழங்கப்படுற இழுவிசை டி. இது ரெண்டு தான் மனிதனுக்கு தொழிற்படுற விசை. சோ மனிதன் மேல் நோக்கி ஆறுமுடுகிறான் என்றால் இந்த இழுவிசை இந்த நிறைய விட பெருசு. ஏன்னா மேல் நோக்கி ஆறுமுடுகிறான் என்றால் மேல் நோக்கிய விசை பெருசுன்னு அர்த்தம். அப்ப மனிதனுக்கு F7MA நாம மேல் நோக்கி பாவிச்சா மேல் நோக்கிய விசை T, கீழ் நோக்கிய விசை 500, மனிதன் திணிவு 50, மனிதன் மேல் நோக்கிய ஆறுமுடுகள் உண்டு. அப்ப T சமன் 550 நியூட்டன் இல்லையா? இப்ப இந்த இழையில இழுவிசை 550, இந்த இழை வழியை இழுவிசை மாறாத ஒரு ஒப்பமான கப்பியில போகுது, இலேசான இழை. சோ இழுவிசை மேல் நோக்கி 550. அதே நேரத்துல இந்த பொருளோட நிறை இது ரெண்டு மாதிரி காட்டியிருக்கிறாங்க, எனக்கு அதை பத்தி தெரியல. மொத்தமா நிறை எவ்வளவு உண்டா 600. யோசித்து பாருங்க, மேல் நோக்கி இழை வழங்குற இழுவிசை 550, பூமி வழங்குற ஈர்ப்பு விசை 600. சோ தரையால இவருக்கு வழங்கப்படுகின்ற செவ்வன் மருதாக்கம் இதை நான் 6 என்று எடுக்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த 60 கிலோகிராம் மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அசையாது. கீழ் நோக்கி அசையுமா? இல்ல. மேல் நோக்கி அசையுமா? இல்ல. மேல் நோக்கி அசைஞ்சா தரையோட தொடுகையில் அடிக்க இயலாது, அசைய வாய்ப்பில்லையே. என இழுவிசை நிறைய விட சின்ன அடிக்குது, அப்ப அசையாது. அப்ப அப்படியே நான் அடிக்க போகுது. எனவே இந்த பொருள் நிலையாக இருக்குது. சோ நிலையா இருக்குதுன்றால் மேல் நோக்கிய விசை கீழ் நோக்கிய விசைக்கு எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். சோ மேல் நோக்கிய விசை என்ன? 550. அதே மாதிரி ஆர் கீழ் நோக்கி விசை 600. அப்ப ஆர் சமன் 50 நியூட்டன் என்று வரும். அப்ப தரையால குற்றிக்கு அல்லது குற்றியால தரைக்கு வழங்கப்படுகின்ற செவ்வன் மருதாக்கம் 50 நியூட்டனாக இருக்கும். அதைத்தான் உதைப்பு என்று சொல்லி கேட்கிறாங்க. விளங்குதா? அப்ப இந்த மருதாக்க விசை எவ்வளவு? 50 நியூட்டன். அப்ப திணிவினால் நிலத்திற்கு கொடுக்கப்படும் விசை உங்களுக்கு தெரியும். நிலத்தால திணிவு கொடுக்கப்படுற விசையும் திணிவால நிலத்துக்கு கொடுக்கப்படுற விசையும் என்ன? சமன். தாக்க மருதாக்க விசை ஜோடி. எனவே இதோட பருமன் 50 நியூட்டனாக அமையும். அப்ப அந்த கேள்விக்கு பொருத்தமான விட இரண்டாவது விடை. சரியா? இப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போல்ஸ் ஒன்று தாரேன், ஒரு குயிஸ் ஒன்று தாரேன். ரைட்? சோ இந்த குயிஸுக்குரிய விடைய உங்களை எத்தனை பேர் சரியாக செய்றீங்கன்னு பார்ப்போம். சரியான ஒரு குயிஸ் ஒன்று தாரேன், இதுக்குரிய விடைய உங்களை எத்தனை பேர் சரியா செய்றீங்கன்னு பார்ப்போம். ரைட்?
ஓகே, இப்ப பாருங்க, இந்த கேள்வியில என்ன சொல்றாங்க? தசம் 5 கிலோகிராம் இழை, 1.5 கிலோகிராம், 1.5 கிலோகிராம் குற்றி ஒன்று மேல் நோக்கி 40 நியூட்டன் விசை கொடுப்படக்குள்ள இழையிட நடுப்பகுதியில இழுவையை கேட்கிறாங்க. முதல் விஷயம், இந்த இழையிட இழுவையில இழையிட நடுப்பகுதியில இழுவையை கேட்கிறாங்க என்றால், நீங்க எந்த இடத்துல இழுவையை கேட்கிறாங்களோ அந்த இடத்தால நீங்க இழைய வெட்டித்தான் ஆகணும். இழைய வெட்டினாத்தான் அந்த இடத்துல இருக்கிற இழுவையை நீங்க சமன்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அதாவது இழைய வெட்டின மாதிரி யோசித்தாத்தான் அந்த இழுவையை ஒரு சமன்பாட்டுக்குள்ள கொண்டு வர இயலும். இதை நீங்க கட்டாயம் மனதில் பதிச்சு கொள்ளுங்க. எந்த இடத்துல இழுவை கேட்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன செய்யணும்? அந்த இழைய வெட்டின மாதிரி கற்பனை செய்யணும். அப்பதான் அந்த கேள்வியை அணுக முடியுங்கிறத மனதில் பதிச்சு கொள்ளுங்க. இப்ப விடயத்துக்கு வருவோமே. இப்ப என்ன கேட்ட? 40 நியூட்டன். இந்த இடத்துல இழுவை என்ன? சோ முதல் இந்த குற்றிட ஆர்முடுகளை கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? F7MA மேல் நோக்கி பாவிப்போம். சோ மேல் நோக்கி தொழிற்படுற விசை 40, கீழ் நோக்கிய விசை 1.5, இது 0.5. அப்ப மொத்தம் எவ்வளவு? 2 கிலோகிராம், அதாவது 20 நியூட்டன். சோ மேல் நோக்கி விசை 40, கீழ் நோக்கி விசை 20. திரிவு இது 0.5, இது 1.5, அப்ப 2 ஆர்முடுகள் A. அப்ப பாத்தீங்கன்னா 20 சமன் 2A. அப்ப A சமன் என்ன வரும்? A சமன் 10 மீட்டர் செகண்ட் -2 வரும். அப்ப இவர் ஆர்முடுகள் 10ங்கிறத நம்ம கண்டுட்டோம். F7MA இந்த தொகுதிக்கு மொத்தமா பாவிச்சோம்னா ஆர்முடுகள் 10. இப்ப நமக்கு இந்த இடத்துல இருக்கிற இழுவிசை தெரியணும் இல்லையா? சோ இழுவிசையை குறிக்கக்குள்ள பொதுவா இப்படி குறிச்சு காட்டுவாங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்க என்றால், இப்ப ஆர்முடுகள் தெரியும் தானே? இப்ப நீங்க இந்த இழைய சரியா இந்த நடுவால இப்படி வெட்டி எடுங்க. நான் இப்ப வெட்டி எடுத்த இந்த துண்டுக்கு F7MA மேல் நோக்கி பாவிக்க போறேன். இவர திணிவு எவ்வளவு இருக்கும்? மொத்த இழையிட நீளம், இழையிட திணிவு 0.5 கிலோகிராம். அப்ப இந்த பகுதியில திணிவு என்ன? 0.25. அப்ப F7MA மேல் நோக்கி பாவிச்சா மேல் நோக்கிய விசை 40, கீழ் நோக்கிய விசை என்ன வரப்போகுது? இவர நிறை வரும். இந்த பகுதி, இந்த இழை துண்டுக்கு F7MA பாவிக்கிறேன். அப்ப மேல் நோக்கிய விசை 40, கீழ் நோக்கிய விசை என்ன வரும்? 1 இழையிட நிறை வரும். அடுத்தது இந்த இடத்துல தொழிற்படுகின்ற இழுவிசை வரும். ஏன்னா நான் இவ்வளவையும் ஒரு உடலா கருதுறேன். அப்ப இந்த இடத்துல இழுவிசை கீழ் நோக்கி இருக்கு, இந்த திணிவுக்கு இழுவிசை மேல் நோக்கி இருக்கும். அதான் வித்தியாசம். அப்ப பாத்தீங்கன்னா மேல் நோக்கி விசை 40, இவர நிறை 0.25 கிலோகிராம், நிறை 2.5. அதே மாதிரி இழுவிசை கீழ் நோக்கி T. இங்கால திணிவு 0.25. ஆர்முடுகள் என்னன்னு தந்திருக்கிறேன்? 10. கண்டுபிடிச்சிருக்கிறேன் 10. இப்ப பாருங்க, 40 மைனஸ் 2.5 T சமன் திணிவு 0.25, ஆர்முடுகள் 10, அப்ப 2.5. இப்ப இந்த 2.5 இங்கால வந்திருக்கின்றா 5, அதோட 40, சாரி இந்த 2.5 இங்கால வந்திருக்கின்றா -5 வரும். ஸோ 40 - 5 தான். இந்த மைனஸ் டி இங்கால போனிக்கின்றா T சமன் 35 நியூட்டன் என்று வரும். ஸோ இந்த நடுப்பகுதியில இழையிட இழுவை 35 நியூட்டன். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு தொகுதிக்கு F7MA பாவிக்க ஆர்முடுகளை காண்றோம். இந்த இடத்துல இழுவையை கண்டுபிடிக்க இந்த இழையை நான் நடுவால வெட்டின மாதிரி கருதுறேன். அப்ப இந்த பகுதிக்கு நான் F7MA பாவிச்சேன். மேல் நோக்கிய விசை 40, கீழ் நோக்கிய விசை T-யும் அதே மாதிரி இவர நிறை, இவ்வளவு பகுதியில நிறை இதுவும் வரும். அல்லது நீங்க என்ன செய்யலாம்னா இவருக்கு F7MA பாவிக்க இருந்தாலும் சரி. இப்ப இந்த குற்றிக்கும் இந்த இழைக்கும் சேர்த்து நீங்க F7MA பாவிச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. மேல் நோக்கிய விசை T வரும், கீழ் நோக்கிய விசை இது 0.25, இதுல நிறை வரும், மொத்த நிறை வரும். ரைட்? அப்ப F7MA இந்த துண்டுக்கு பாவிச்சிருந்தாலும் நீங்க விடையை கண்டுபிடிச்சிருக்க முடியும். இப்படிதான் இந்த கேள்வி அணுகணும். விடையை வந்துகிட்டு எல்லாரும் சரியா யோசிக்கல. அடுத்த டைம் சில பேருக்கு காணா போல விளங்குது. அப்ப கேள்விகளை எப்படி அணுகணும்? அப்ப இந்த கேள்வியில நீங்க எடுக்க வேண்டிய ஒரு அனுபவம் என்ன அப்படின்னால், எந்த இடத்துல இழுவை கேட்கிறாங்களோ அந்த இடத்தால இழைய வெட்டின மாதிரி கருதி கேள்விகளை செய்ய பழகுங்க. சரியா? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும். நிறைய இடங்கள்ல இது யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்டா உங்களுக்கு இருக்கும். ரைட்? ஓகே. ஸோ இதுல பேலன்ஸான கொஞ்சம் கேள்வியும் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்குரிய அடுத்த எக்ஸாம் நடைபெற்று அந்த எக்ஸாமுக்குரிய டிஸ்கஷனும் இதுல தொடர்ச்சியா நடைபெறும்.
ரைட். இந்த பேப்பர் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரயோசனமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி ஏனைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கிளாஸை வந்துட்டு நீங்க தெரியப்படுத்துங்க. சரியான? ஏண்டா நாங்க வந்துட்டு எங்களோட ஆன்லைன் கிளாஸை வந்துட்டு ஆரம்ப காலத்துல ஆன்லைன் கிளாஸ் செய்துட்டு இருந்து பிறகு வந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு கெப்போடு நாங்கள் எடுத்திருந்தோம். சரியா? எங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு ஹெக் ஆகி அதனால எங்களுடைய பழைய யூடியூப் சேனல் எல்லாம் ஜூம் அக்கௌண்ட் எல்லாமே ரெக்கார்டிங் எல்லாமே அடிபட்டு புதிதாக நாங்கள் போன வருஷம் பிப்ரவரியில தான் ஸ்டார்ட் பண்ணி 24 பேஜ் தான் பேப்பர் கிளாஸ் நாங்கள் செஞ்சிருந்தோம். அப்போ மிக குறுகிய காலமாகத்தான் நாங்கள் இந்த ஆன்லைன் ஏஜே பிசிக்ஸுங்கிற பேரில் வந்துக்கிட்டு இந்த கிளாஸஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்பத்தில் 2020, 21, 22 ஆன்லைனில் செஞ்சு நான் இடையில ஒரு பெரிய ஒரு கெப் ஒன்று வந்துட்டு ஹேக்கிங் நடந்து இதெல்லாம் நடந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்ததால ரைட். அப்போ திருப்பி போன வருஷம் பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்கிறோம். அப்போ அந்த வகையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு நடைபெறக்கூடிய கிளாஸுகளில் தகவல் போகாமல் இருக்கலாம். ஸோ அந்த தகவல்களை நீங்கள் ஏழுமான வரைக்கும் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் இது நல்ல விடயமாக நீங்கள் கருதினா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த விடயங்களை ஏனைய ஆட்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, தெரியப்படுத்திக் கொள்ளுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் பாய்.